தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முடியாதவைகள் எவைகளெல்லாம் என்னால் முடியாதவைகளாய் இருந்ததோ அத்தனையும் எளிதாய் கையாளுகிறதற்கு உன்னிடத்தில் சகலமும் கையளிக்கப்பட்டன என்று கர்த்தர் சொல்லுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நோவா பேழையிலிருந்து வந்த உடனே அடுத்த அதிகாரமே சகல அதிகாரமும் சகல மாம்ச ஜந்துக்களும் மிருகங்களும் பூமியிலே நடமாடுகிற யாவையும் உனக்கு கையளிக்கப்பட்டன என்று சொன்னது போல ஆண்டவரே, சகலமும் எங்கள் கைக்குள் கர்த்தர் கொடுக்க போகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். எதையெல்லாம் ஆண்டவரே எதையெல்லாம் கையாள முடியாமல் மலைப்பாய் பார்த்தேனோ அத்தனையும் எங்களை கைக்குள்ள நம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வந்து எங்கள் கைக்குள்ள கொண்டு வர போகிறதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் கைக்குள்ள எளிதாய் கையாளுவதற்கு கொண்டு வர போகிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்மைகள் நதியா எங்களிலிருந்து பாயட்டும். எங்களுக்கல்ல, எங்களிலிருந்து நன்மைகள் நதியாய் பாயட்டும். நன்மைகள் நதியாய் பாயட்டும். எங்களுக்கு கிடைக்காதவைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எல்லாருக்கும் கிடைக்கும்படியான ஒரு ஊற்றாக்குவீராக, ஆறாக்குவீராக. எங்களை ஊற்றாக்குங்க. ஊற்றிலிருந்து புறப்படுகிற ஆறாக்குங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கார் மேகங்களாக்குங்க எங்களை, உம்முடைய கார் மேகங்களாக்குங்க. மழையையும் மதகு திறந்து விட்டது போல மழையை பெய்ய பண்ணுகிற கார் மேகங்களாக்குங்க. பிரசன்னத்தின் மழையை நாங்கள் இருக்கிற இடங்கள்ல உணரும்படியான கார் மேகங்களாக்குங்க ஆண்டவரே. பெருமழையின் சத்தம் கேட்கிறதை கையளவு மேகமாக்குங்க எங்களை. ஷபகதலரபா. ஆமென். நன்றி. வறட்சிகளெல்லாம் நீங்கட்டும். வறட்சிகளெல்லாம் நீங்குகிற கார் மேகங்களாய், மழையை பெய்ய பண்ணுகிற கார் மேகங்களாய் எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக ஆண்டவரே. கடந்தோடுகிற களைகிற மேகங்களாய் அல்ல, கார் மேகங்களாய், மழையை பெய்ய பண்ணுகிற மேகங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கி மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேக
மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் நாள்தோறும் காட்டுமே. மேகமே, ஆமென். இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு வந்த கிருபைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தாமே துதியை எங்கள் நாவிலே வைக்கிறதற்கு ஸ்தோத்திரம். நீர் வசனத்தை நம்ப பண்ணுகிறதற்கு ஸ்தோத்திரம், விசுவாசிக்க வைக்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஆமேன் என்ற வார்த்தையானாலும் அது நீர் எங்களிலே, எங்கள் வாயிலே, எங்கள் நாவிலே வைக்கிறதற்கு ஸ்தோத்திரம். குழந்தைகள் பாலகர் நாவிலே துதிகளை உண்டு பண்ணுகிறவர் என்ற வசனம் ஆண்டவரே, நாங்களாக நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லவில்லை. கர்த்தர் ஒரு ஸ்தோத்திரத்தை எங்கள் வாயில், எங்கள் நாவில் நீர் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா நாவில் ஆண்டவரே அக்கினி தழலை வைக்கும்போது எவ்வளவாய் மகிமையாய் நினைத்தானோ, அதே போல இயேசுவே நீர் என் இரட்சகர் என்ற 3 வார்த்தை துதி எங்கள் ஆண்டவர் நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உளையான சேற்று நின்று எங்களை தூக்கி எடுத்து அவரை துதிக்கும் துதியை எங்கள் வாயிலே அருளினார் என்று 40ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறபடி துதியை எங்கள் வாயில நீங்கள் அருளினதினால் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற தெய்வம் மகிமையாய் நடத்தும். தடைப்பட்டிருக்கிறவருடைய தடைகளெல்லாம் நீக்குவீராக. இங்கே வந்திருக்கிற பிள்ளையெல்லாம் ஆசீர்வதிங்க. அவர்கள் மேல் மகிமையான சிங்காசனமும் அவர்கள் தலையின் மேல் கிரீடமும் பூக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிலருக்கு பூத்து காய்த்து கனி தரப்போகிறதற்கு நன்றி. யாக்கோபு வேர்பற்றி பூமியை நிரப்பும் நாட்கள் போல ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறதும் பற்றி பூமியை நிரப்புகிற பல நாள் இவர்களை ஆசீர்வதிக்க போவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கின பிதாவே. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நல்ல கையை தட்டி. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிற்கின்றோம், கிருபையால் நிலை தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. கிருப கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
கிருபையால் நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால். ஆமே கிருபையால் நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கினதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டினதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் தேவ கிருபையால் நிற்கின்றோம் தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, மரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, மரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தானியேல் சாத்ரா அந்த பாட்டு பாடினோடனே நமக்கு ஞாபகம் வர்றது தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்லிவிட்டு ஏமி வந்துட்டாங்க, கையில் கொடுக்க விரும்புகிறேன். அதில் ஆண்டவர் சொல்லியிருப்பார் முதல் அதிகாரத்தில் தான் நான் நினைக்கிறேன். தானியேல் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். அதில் ஒரே ஒரு எழுத்தில் மட்டும் எப்படி ஆண்டவர் தேர்னா ஞானம் அப்படின்னா இந்த சொப்பனங்களை வெளிப்படுத்தினதில் யாராலையுமே வெளிப்படுத்த முடியாது. ஆனால் தானியேல் ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால வெளிப்படுத்தினான். எழுத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து செவுத்தில் தோன்றி மேனே மேனே தைக்கே உப்பால் செய்
அந்த எழுத்தை அத்தனை பாஷைக்காரரும் அங்கே தான் இருந்தாங்க. பாபிலோன் அன்னைக்கு அரசாண்டது, முழு உலகத்தையும் ஆண்டது. எல்லா பாஷைக்காரரும் அங்கே தான் இருந்தான். ஆனால் அந்த எழுத்தை யாராலையும் வாசிக்க முடியவில்லை. ஆனால் தானியேல் எழுத்தில் சாமர்த்தியத்தை கொடுத்த தேவன் அந்த எழுத்தையும் வாசித்தான், அர்த்தத்தையும் கொடுத்தான். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்ன ப்ரொஃபஷனல் எடுக்க போகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யாராலையும் செய்ய முடியாததை ஸ்காலர்ஸால், சயின்டிஸ்டால், ப்ரொஃபஸர்ஸால், இன்னும் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துக்கு போனவங்களால் இது வரைக்கும் செஞ்சு முடித்து அதையே ஆச்சரியமாக பார்த்த அந்த அவங்களாலேயே செய்ய முடியாததை உங்களை கொண்டு இந்த இடத்துல வந்து ஜெபித்ததுனால, கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால, எப்படி இந்த எழுத்தை யாராலையும் வாசிக்க முடியாத எழுத்தை தானியேலை கொண்டு ஆண்டவர் வாசிக்க வைத்தாரோ, உங்களை கொண்டும் யாராலையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறத செய்ய வைப்பான். நீங்கள் விசுவாசித்தாலும் பரவாயில்ல, விசுவாசிக்காட்டியும் பரவாயில்ல, நிச்சயமாக எல்லோரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்களை மூடி தேங்க்யூ லார்ட், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வசனத்தை பிடிக்கிற ஆண்டவரே, இன்றையிலேருந்து நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என் நிலைமை எப்படியோ இருக்கலாம், ஒரு ஆவரேஜ் லேர்னரை விட மோசமாக இருக்கிறேன், ஒரு ஸ்லோ லேர்னரை விட மோசமாக இருக்கிறேன், எதிர்காலம்லாம் ஒரு மாதிரி நிற்கிது, இந்த படிப்பை எடுத்தால் இந்த ஃப்யூச்சர் இல்லைன்றாங்க. ஆண்டவர் எனக்கு கிருபை அளிக்க போவதற்கு ஸ்தோத்திரம், பிரகாசிப்பிக்க போவதற்கு ஸ்தோத்திரம். தானியேலை சகல எழுத்திலும் சாமர்த்தியத்தை கொடுத்தது போல யாராலையும் வாசிக்க முடியாத எழுத்தை எங்களுக்கு ஆண்டவரே, யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை எங்களை கொண்டு நிச்சயம் செய்வீர் என்று. எஸ், ஒரு சிலர் நீங்கள் வாயில் ஆமேன்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல, இருதயத்தில் என்னை கொண்டு ஆண்டவரே, through me you are going to do the greatest things, Lord. Thank you, Holy Spirit. நன்றி. ஒரே ஒரு முறை கடைசியாக பாடி நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். காலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். காலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையிலே நீர் எங்களை கொண்டு நிறுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையிலே எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி, எங்கள் கால்களை நீர் அதிலே உறுதிப்படுத்தி, பெயர்க்கப்பட முடியாத ஜெயமாய் எங்கள் ஜெயத்தை நீர் மாற்ற போகிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்போ எம்மிமா முன்பாக வந்து பிரேசனோஷம் நடத்துவாங்க. எல்லாரும் அப்படியே நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். அப்படியே அந்த ஆராதனை வேலைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஆவியானவரை நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வரவேற்று நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆவியானவரை உங்கள் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நாங்கள் வந்து வெறுமையாக போகக்கூடாது, உங்கள் பிரசனத்தினால அவரோட தொடுதலால் நம்ம நிரம்பி போகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே வாரும் தூய ஆவியே உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். அவர் நம்ம உள்ளத்திலிருந்து அந்த விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து நதிகள் ஓடுன்னு சொன்னது போல நமக்குள்ளேருந்து ஆவியானவர் நமக்குள்ளேருந்து கிரியை செய்ய விரும்புகிறார்.
அவரோட வல்லமையை நமக்குள்ள இருந்து அநேகருக்குள்ளாக அது செல்றதுக்கு ஆண்டவர் நம்ம பயன்படுத்த போகிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கும் போது தான் அவர் வருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே உங்க பிரசன்னத்தை நான் உணரணும், இந்த இடத்துல உங்க தொடுதலை நான் உணர்ந்து தான் செல்லணும், வெறுமையா நான் செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட, வாஞ்சையோட, ஒரு அர்ப்பணிப்போட, நம்ம சுத்திகரிப்போடு இருக்கும் போது தான் அவர் வருகிற தேவன். ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்கப்பா. நம்ம ஒரு விஷயம் இப்பொழுது கேட்கலாமா? ஆண்டவரே எங்களோட இருதயத்தை சுத்திகரிங்க. ஆண்டவரே எங்க உள்ளம் தூய்மையாகட்டும். ஆண்டவரே நீர் வருகிறதற்கு எங்க உள்ளம் தூய்மையாகட்டும். ஆண்டவரே உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க, எங்களோட இருதயத்தை கழுவுங்க. ஆண்டவரே எங்க சிந்தைகளை கழுவுங்க. ஆண்டவரே எங்க கண்களை ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கேட்போமா? நாம் தூய்மையா இருக்கும் போது அவர் நிச்சயமா நம்மளுக்குள்ளாக வருவார். இருதயத்தை சுத்தமுள்ளவர்களிடம் அவர் கட்டாயம் வந்து விடுவார். நிச்சயமா நமக்குள்ள வந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நம்ம ஆண்டவரே என்னை தூய்மையாக்குங்க, சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு கேட்போமா? அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீங்க தூய்மையாக்குங்கப்பா, சுத்திகரிங்க. இங்க வந்திருக்க எங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால நிறைந்து, அப்பா உங்க வல்லமையினால நிறைந்து நாங்க போகணும். ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ளாக வரணும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல அசைவாடுங்க, எங்க மேல தங்குங்க. ஆண்டவரே நாங்க பலன் அடையணும், நாங்க சாட்சியாக இருக்கணுமே அப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரை வரவேற்போமா? அவர் வரவேற்கும் பொழுதே நம்ம மத்தியில இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாரும் தூய ஆவி உங்க பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோன்னு உண்மையா உள்ளத்தில் ஆழத்தில் இருந்தவரை நம்ம தேடுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்,
ஆளுகை செய்யும் போது எந்த பாவமும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. எந்த தேவையற்ற சிந்தனைகளும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. எந்த கவலையும் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. எந்த ஒரு அடிமைத்தனங்களும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும்னு சொல்லும் பொழுது எந்த அடிமைத்தனங்களா இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் நம்ம இப்பொழுதே விடுதலை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. எந்த ஒரு அடிமைத்தனங்களும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஆண்டவரே, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். பாவம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. எங்க கண்கள்ல மாம்சத்தின் பார்வைகள் இருக்கக்கூடாது. ஆவியினால நாங்க ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்க ஆவியின் சிந்தை எங்களுக்குள்ளாக நிரம்பி காணப்படட்டும். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே என்று சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம ஆண்டவர் ஒரு விசையா உயர்த்தி அப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்தி எங்கள் உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து எங்கள் இருதயம் துள்ளுதையா என்று அவர் உயர்த்த போற ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் உயர்த்துவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை உயர்த்தி உயர்த்த 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 உள்ள மகிழும். இந்த வேலையில உள்ளத்துல எந்த பாரங்கள் எந்த கவலைகள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீக்கி நம்ம உள்ள மகிழ்றதற்கு ஆண்டவரை உயர்த்துகிற ஒரே வழிதான். அது அவரை உயர்த்தும் போது எல்லா துக்கங்கள் நம்ம விட்டு வெளியேறும். அவரை உயர்த்துவோமா? ஒரு 2 நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி
வைக்கப்படவில்லை. இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறோம், அவரை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம முகங்களை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்க கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆளுக செய்யுங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ ஐடா முன்பாக வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸை நடத்துவாங்க. ஸோ ப்ரைஸ் த லார்ட். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு பேப்பரை வச்சு தான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே பேப்பர் கிடச்சிருச்சா? யாருக்காவது பேப்பர் கிடைக்காம இருக்கா? ஓகே, எல்லாருக்குமே பேப்பர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன், சரியா? எல்லாருக்குமே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். நானும் அதை செய்வேன், என் கூட நீங்களும் சேர்ந்து அதை செய்யணும். கடைசி முடிக்கும் போது என் கையில் இருக்கிற பேப்பர் மாதிரியே உங்கள் கையிலையும் இருக்கணும். எனக்கு வந்த அவுட்புட் அதே அவுட்புட் வந்து உங்களுக்கும் வரணும், சரியா? இதுதான் கேம், ரொம்ப சிம்பிளான கேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேப்பரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு ரைட் கார்னரை வந்து கிழிச்சுக்கோங்க. ரைட் கார்னர். திரும்பியும் பேப்பரை ரெண்டாக மடிங்க. ரெண்டாக மடிச்சுட்டு லெஃப்ட் கார்னரை கிழிங்க. திரும்பியும் பேப்பரை மடிங்க. மடிச்சுட்டு திரும்ப ரைட் கார்னர். ரைட் லெஃப்ட் ரைட், சரியா? ஒரு தடவை மடிச்சு மடிச்சு ரைட் லெஃப்ட் ரைட். முடிஞ்சுதா? ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பேப்பரை. தூக்கி காமிங்க எல்லாரும். இதே மாதிரி சென்டரில் ஒரு ஹோல், கீழே 3 ஹோல், மேலே 2 ஹோல். எல்லாருக்கும் இப்படி வந்திருக்கா? அவங்க 2 பேருக்கும் வேறு வேறு மாதிரி வந்திருக்கு. இந்த தம்பிக்கு இதை மாதிரி வந்திருக்கு. இந்த தம்பி கம்ப்ளீட்டாக வேறு. இந்த சைடு தூக்கி காமிங்க, மேலே தூக்கி காமிங்க. இங்கே மொத்தமே 2 ஓட்டை தான். ஓ, சென்டரில் 2 ஓட்டை இருக்குது. ஓகே, ஸோ எல்லாருக்குமே வேறு வேறு அவுட்புட் வந்திருக்கு, அப்படி தானே? ஆனால் நான் கொடுத்தது சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். மடிக்கணும், ரைட் கிழிக்கணும், மடிக்கணும், லெஃப்ட் கிழிக்கணும், மடிக்கணும், ரைட் கிழிக்கணும். ஆனால் எல்லாருக்கும் வந்த அவுட்புட் வேறு. இதே மாதிரி தான் ஆண்டு வந்து நமக்கு ஒரு வேதத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஒருத்தரும் இண்டிவிஜுவலாக நம்ம வாசித்து இன்டர்பிரட் பண்ணும்போது ஒருத்தருக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். நமக்கு தேவையான விதத்தில் ஆண்டு வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் சரியாகவும் இருக்கலாம், சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து தவறாகவும் இருக்கலாம். அது எது சரி, எது நம்மக்கிட்ட ஆண்டவர் எது பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஆவியானவரோட வழி நடத்துதல் தேவை. இன்றைக்கி வந்து யூடியூப்லேயோ இல்லை எங்கே போனாலும் மெசேஜஸ் வந்து எவ்வளவோ இருக்குது. ஆனால் அது எது சரியான உபதேசம், எது சரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கட்டும். ஒரே வசனம் தான், ஆனால் அது எத்தனையோ விதத்தில் இன்டர்பிரட் பண்ணலாம். ஆனால் அது இது சரின்னு புரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வழி நடத்தும் போது தான் இதுதான் நமக்கான வசனம், இதுதான் சரியான உபதேசங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரே ஒரு வசனம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஸோ ஆவியானவரோட ஹெல்ப்போட, அந்த பகுத்தறிகிற வரத்தோட நம்ம வந்து எது சரி எது தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொண்டு சரியானதை எடுத்துக்கொள்ளணும், தவறான உபதேசத்தை நம்ம விட்டுறணும். ஸோ பிரைஸ் பீ டு காட். இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர்மா முன்பாக வந்து தேவ செய்தி கொடுப்பாங்க. அவங்க மங்களாபுரத்தில் ஊழியம் பண்ணுறாங்க. அவங்களை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள இதோட நம்ம 3வது தடவை நம்ம மத்தியில் வராங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாமா? பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம், அதில் என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கூட நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்க பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எங்கள் சர்ச்சில் நான் இப்படியே பார்த்து பழகிட்டு பார்த்தீங்களா, உங்களை இங்கேயும் பார்க்க வேண்டியிருக்கு, இங்கேயும் பார்க்க வேண்டியிருக்கிற அது ஒரு பிரச்சனை. எனக்கு சின்னதாக இருக்கிறனால ஒரே ரோல் அப்படி பார்த்தாலே போதும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. நிறைய வாலிபர்கள் இந்த நேரத்தில் எங்கெங்கேயோ இருக்கும்போது தேவன் இன்னைக்கு உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு இருக்க நிச்சயமாக கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுவாராக. ஆமீன். ஏன்னா உங்களுக்கு நிறைய இப்போலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் கூட காமிச்சாங்க, தங்கச்சி நல்லா காமிச்சாங்க அந்த ஆக்டிவிட்டீஸு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்தாலும்
ஒருவேளை எல்லாமே உங்கள் கையில் இருக்கிற பேப்பரில் எல்லாருக்கும் ஹோல் வந்திருந்தது, அப்படி தானே? கரெக்டாக ஹோல் போட்டிருந்தாங்க, அப்படி தானே? சைடில் வர டிசைன் வராட்டியும் எல்லார் பேப்பர்லேயும் ஹோல் இருந்தது நான் பார்த்தேன், தூக்குனவங்ககிட்ட நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா ஒருவேளை ஆவியானவர் வழிநடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் தேவன் உங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரோ அதே போல் உங்ககிட்ட அந்த சின்ன ஒரு ஹோல் தான் நீங்கள் கிளிக்கும் போது வந்துச்சு. அது சின்ன ஹோலாக இருந்தாலும் கூட அதை எப்படி உங்களை வச்சு ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி நிச்சயமாக பயன்படுத்தும். அந்த கேமில் கூட நிறைய அர்த்தம் இருந்துச்சு. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் இன்னைக்கு நாம் ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். நான் ரொம்ப உங்ககிட்ட வேத வசனம் ரொம்ப எடுத்து ரொம்ப நேரம் 8:30 வரைக்கும் எனக்கு பேசணும்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் 8:30 வரைக்கும் பேசணுமா அப்படின்னு யோசித்தேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆகாரம் கிடைக்கும். நாங்கள் வர்றப்பெல்லாம் எனக்கு ஆவியானவர் சொல்கிறது தான், நிறைய ஆகாரம் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் வசனங்கள்லாம் கிடைக்குது. கேட்குற எல்லாரும் எபிரேயரில் சொல்லியிருக்கு, கேட்குற எல்லாரும் அதை விசுவாசிக்காமல் போனதுனால இன்னைக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் எழுந்து அதை வாசிக்கும் போது வசனம் நிறைய கேட்குறோம். ஆனால் அந்த வசனத்தை நம்ம கேட்டும் பாருங்களேன், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க, அந்த வசனத்தை பாருங்கள். நிறைய வசனம் கேட்குறோம், ஆனால் அந்த வசனத்தை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம்? கேட்ட எல்லாரும் வாசிங்க 4:2 யாராவது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் வசனம் கேட்டாங்க, வசனம் கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. யாருக்கு பிரயோஜனப்படலை? வசனம் பிரயோஜனப்படாமல் போயிருமா நிறைய பேருக்கு. யாருக்கு? விசுவாசம் இல்லாமல் கேட்கணும். சிஸ்டர் சொல்லக்கூடாது, யூத் மீட்டிங் வாலிபர்கள் சொல்லணும். அவங்க அப்சர்வேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு எல்லாரும் வசனம் கேட்டாங்க. இப்போ நம்ம சர்ச்சில் நீங்கள் வாலிபர்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, இல்லை ஆராதனை நேரத்தில் பார்க்குறோம், சர்ச்சு நிறையா மக்கள் இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து இப்போ நிறைய நம்ம சர்ச்சில் பாஸ்ட் நிறைய ஊழியக்காரங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ண சொல்கிறாங்க, பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க, நிறைய காரியம் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் பிரயோஜனப்படுமா? வேத வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் பிரயோஜனப்படுமா? இங்கே வர சர்ச்சில் வர எல்லாருக்கும் இந்த வசனம் பிரயோஜனப்படுமா படாதா? எஸ் ஆர் நோ? நோ. ஏன் பிரயோஜனப்படாது? அடுத்த கேள்விங்க, ஏன் பிரயோஜனப்படாது? நீங்கள் பேசணும். என்னம்மா கேட்குறாங்க, எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் காதுலையும் விழுது. அவங்களுக்கு என்ன வரல? விசுவாசம். என்ன விசுவாசம்னா என்னது? அந்த வார்த்தை கடந்து வரும்போது கர்த்தர் எனக்கு இதை செய்வார் அப்படிங்கிற அந்த தேவனை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு, தேவன் எதுக்கு செய்வார்? நான் ஒளிப்பிடத்தில் இருந்தால் கூட அங்கேயே என்னை பார்க்காரு. உணர்வு தாவீது சொல்கிறாரு, நான் ஒளிப்பிடத்தில் இருந்தால் கூட அங்கே பார்க்காரு. நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் பார்ப்பாரு. என் கருவில், என் தாய் கருவில் நான் உருவாருக்கு முன்னாடி என்னை பார்த்தாரு. அப்போது எப்படிப்பட்ட தேவன் என்பதை அடிக்கடி தாவீது தியானிக்கிறார். டீப்பாக தேவனை குறித்து தியானிக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? இன்றைக்கி நிறைய நேரம் வாலிபர்களாகிய நம்மளும் கூட தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுனால நம்மளை அவரை தியானிக்க முடியல. நம்மளால் 128வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். பேசணும் நீங்கள். எவ்விதமாய்? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். எவ்விதமாய்? அங்கே சொல்லியிருக்கு, கையின் பிரயாசம் இப்படி ஆசீர்வதிக்கப்படும், மனைவி இப்படி இருப்பாங்க, உன் பிள்ளை இப்படி இருக்கும். அப்போ உன் பிள்ளை ஒளிமர கன்றுகளை போல இருப்பாங்க, திராட்சை செடியை போல உன் மனைவி இருப்பாங்க, உன் கையின் பிரயாசம் நீ சாப்பிடுவா, வீணாக போகாது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இப்படி. அப்போ நான் இன்னைக்கு இந்த வசனம் உங்களுக்கு நான் எடுக்கணும்னு நினைக்கல, ஆனால் இதை சொல்கிறேன். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? ஏமா கர்த்தருக்கு பயப்படு, ஏமா கர்த்தருக்கு பயப்படு. அம்மா சொல்லுவாங்க, ஏமா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டுமா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டுமா அப்படி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் எவ்விதமாய்? அது நிறைய பிளஸிங். கையின் பிரயாசம், மனைவி, பிள்ளை அப்படின்னாலே எல்லாமே அங்கே கவர் ஆகிடுது. அப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போது தம்பி மாதிரி சொல்லுவாங்க கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னம்மா? நான் மட்டும் பேசுனேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது அப்சர்வேஷன் ஆகாது. சரியா? சொல்லுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? அவருடைய வார்த்தைக்கு கேட்கணும். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். வேறு உங்கள் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு உங்கள் இருதையும் சொல்லுதா? எமிமா கர்த்தருக்கு நான் பயப்படுறேன்னு நினைக்கிறியா? அப்போ பயப்படுறேன்னு நினைக்கிறேன்னா உன்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன சொல்ல முடியும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
வசனத்தின்படி வாழணும், வசனத்தின்படி வாழணும். இப்போ நிறைய பேருக்கு வசனத்தில் எல்லா பகுதியும் ஒருவேளை உங்களுக்கு தெரியாது. இந்த வசனத்தில் எல்லா பகுதியும் நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லா பகுதியும் தெரியும், எல்லா பகுதியின்படி நான் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியம் என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்க்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செஞ்சாலே கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்போ இந்த பக்கம் தீமை இருக்குது, இந்த பக்கம் நன்மை இருக்குது. ஆனால் நீங்கள் கர்த்தர் இப்போ பார்க்காரு, இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம். யாரும் என்னையே பார்க்கல. இன்றைக்கி கூட அந்த சம்பவத்துக்கு கூட நீங்கள் போயிருப்பீங்க. ஒவ்வொரு நாளுமே இது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். தீமையும் பக்கத்தில் இருக்கும், நன்மையும் பக்கத்தில் இருக்கும். பைபிளும் இந்த பக்கம் இருக்கும், செல்லும் இந்த பக்கம் இருக்கும். வீட்டில் அம்மா இல்லை, அப்பா இல்லை, எல்லோரும் தூங்கிட்டாங்க. இதை எடுக்கிறோமா அதை எடுக்கிறோமா அதுவும் தெரியும். இதில் 1 hour செலவு பண்ணால் பைபிளில் 10 நிமிஷம் செலவு பண்ணோம். அப்போ நமக்கு தெரியணும் இது பிடிக்க, கர்த்தருக்கு எது பிடிக்கும், ஆண்டவர் இதில் இருந்தால் எது பிடிக்கும் அப்படின்னு யோசித்து உணர்வோடு கூட நம்ம செய்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுது. கர்த்தருக்கு பயப்படுற அனுபவம். நான் கர்த்தருக்கு பயப்படும் போது நான் தேவன் இதை பார்க்காரு, நான் செய்கிறேன் அப்படியே ஒவ்வொரு நேரமும் நமக்கு அந்த உணர்வுகள் வரணும். ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு ஒரு சின்ன கதையும் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளைங்கள தான் இருக்கீங்க, ஒரு சின்ன கதையும் சொல்லிக்கலாம், சரியா? ஒரு நடந்த சம்பவம் சிங்கப்பூரில். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமா, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். காண்பது இப்பதான் சொன்னேன். தேவன் காண்கிறார் என்று எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ தேவன் பார்க்குறாரு. இது தேவனுக்கு பிரியம், பார்க்குறாரு. தேவன் இதை எஸ் சொல்கிறாரு, இப்போ டிக்கெடிக்க சொல்கிறாரு அப்படின்னு தேவன் பார்க்காருன்னு எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட்டு செய்கிற காரியம். அதான் கர்த்தருக்கு பயப்படுது. தேவன் பார்க்காருங்கிற ஒரு உணர்வோடு செய்யும் போதே, தேவன் பார்க்காருன்னு உணர்வோடு செஞ்சிட்டிங்கனாலே அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னால் ஞாபகம் இருக்கும். சிங்கப்பூரில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சகோதரன், 27 வயசு ஆள், அவ்வளோ ஃபிட்டாக. அவர் சிங்கப்பூரில் போலீஸாக செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபிட்டான பாடியோட ஏர்போர்ட்டில் அவர் அங்கே டியூட்டி போட்டிருக்காங்க. அவர் போலீஸாக அங்கே போயிருக்காரு. அப்போ அவர் செலக்ட் ஆகி போயிருக்கார். ஒவ்வொரு அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அப்போ அவர் செலக்ட் ஆகி அங்கே போயிருக்கார். அவர் ஏர்போர்ட்டில் அவரை பிசி அங்கே டியூட்டியில் போட்டிருக்காங்க. ஒரு நாள் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம நாடு மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எல்லோரும் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நைட்டு கூட சிக்னல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளே மாதிரி கிடையாதுங்க நைட்டு சிக்னல். அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ரெட்டு தானே போட்டிருக்கு, யாருமே இல்லை போகலாம் அப்படின்லாம் போக மாட்டாங்க. அங்கே எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பாங்க. உடனே அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அந்த போலீஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டில் டியூட்டி போட்டிருக்கு. அதில் ஒருத்தங்க ஹெட்ஃபோன், ரொம்ப காஸ்ட்லியான ஹெட்ஃபோன், அதை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ளைட் வந்தோடனே அதை வச்ச இடத்துல இப்படி எடுக்காமல் மறந்து போய் ஏறிட்டாங்க. அப்போது அவங்க அங்கேருந்தே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்மளே மாதிரி இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிலாம் கிடையாது. உடனே அவங்க ஏர்போர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி ரொம்ப காஸ்ட்லியான, அது எத்தனை டாலரோ சொன்னாங்க, ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஹெட்ஃபோன் நான் வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பண்ணி கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஒரு ஹெட்ஃபோன் வருது. அப்போது அவங்க நினச்சிட்டாங்க இந்த ஆஃபீஸில், சரி அப்போ இது அந்த அந்த பர்சன் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா, அந்த ஹெட்ஃபோன் தான். நீங்கள் நினச்சோன்னா ஹெட்ஃபோன்னு சின்னதுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹெட்ஃபோன். உடனே இவர் அந்த இதை இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த ஆஃபீஸில் உள்ளவர். உடனே அதை எடுத்து அந்த பேசஞ்சருக்கு சொல்கிறாரு, உங்கள் ஹெட்ஃபோன் கிடச்சிச்சு, இந்த மாடல் இப்படி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு இதை நாங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறோம். அப்போ அப்படி சொல்லும்போது உடனே அவர் சொன்னார், இது என்னோடது இல்லை. அவங்கள காமிச்ச உடனே இது என்னோடது இல்லை. அப்புறம் உடனே அந்த ஆஃபீஸருக்கு, அங்கேருந்து ஆஃபீஸில் உள்ள ஆஃபீஸருக்கு டவுட் வந்துச்சு. அப்போ இது எப்படி இந்த ஹெட்ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு ரொம்ப லோவாக
காஸ்ட் உள்ளது, ரொம்ப குறைஞ்ச விலையில் உள்ள ஒரு ஹெட்ஃபோனை கொண்டு போய் யாரோ ஆஃபீஸில் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணும்போது கடைசியில் அதை எடுத்து அந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு காவலாக இருக்க வேண்டிய அந்த காவலாளி, அந்த போலீஸ், அந்த தம்பி, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன அந்த தம்பி தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது இவங்ககிட்ட ரொம்ப விலை குறைஞ்ச ஒரு ஹெட்ஃபோன் இருந்தது. உடனே இதை என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம இப்போ ஹெட்ஃபோன் பதிலாக ஹெட்ஃபோன் தானே கொடுக்கணும், நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. இவர் தான் அங்கே காவலாளியே இவர் தான், ஆனால் இவர் எடுத்துகிட்டு போய் தான் கொடுக்குறாரு. அதை இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவரை உடனே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதெல்லாம் டிவியில் காமிச்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அவரை அரெஸ்ட் பண்ணி 7 வருஷம் சிறை தண்டனை. நான் அவர் அதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் கேட்காரு, நான் செஞ்சது தப்பு தான், என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்னை எப்படியாவது எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க, வெளியெல்லாம் சொல்லிடாதீங்க நியூஸில் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு அதர் ஸ்டேட்டுக்கு இவங்க போக முடியாது. அவங்களுடைய இதில் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் கருப்பு புள்ளி வச்சாச்சு. ஒன்று. அடுத்த பாயிண்ட்டு இவங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை. இவர் எக்ஸ்கியூஸ் கேட்டதுனால அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. ஏன்னு சொன்னாக்கி இவர் செஞ்சதை அவர் ஒன்றுக்கு சொன்னாராம், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் என்ன பின்விளை வரும்னு எனக்கு தெரியல, இதை நான் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னா இதில் என்ன பின்விளை வருங்கிற ஒரு உணர்வு எனக்கு வரல, அதனால் நான் டக்குன்னு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி ஒரு உண்மை இல்லாத மனிதனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு 7 இயர்ஸ் அவர் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறையில் இருக்கிறாரு. அவருக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். எவ்வளவு? உணர்வு இல்லை. 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவரார ஒரு காஸ்ட்லியான ஹெட்ஃபோன் வாங்க முடியுமா? முடியாதா? முடியும். தன்னுடைய இதை தனக்கு வச்சுருந்துருக்கலாம், பிறனுக்குரியதை அதை ஆசைப்படாமல் இருந்திருக்கலாம். அடுத்து தான் என்ன வேலையில் இருக்கும், அவர் காவலாளி. அப்போ அவர் எல்லாருக்கும் காவலாக இருக்க வேண்டியவர் அவரே ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணுறாருங்கும்போது சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் உணர்வு இல்லாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பின்விளைவை யோசிக்காமல் செஞ்சுட்டேன். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரம் பின்விளைவு இது என்ன, ஒவ்வொரு காரியம் செய்ய போகும்போதும் இதனுடைய பின் விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, யோசிச்சிட்டோம் அப்படின்னா, யாருமே அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம். இவர் பின் விளைவு 7 வருஷம் அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் இருப்பார்னு தெரிஞ்சிருந்தா இதை செய்வாரா? செஞ்சிருப்பாரா? எனக்கு 2 லட்சம் நான் சம்பளம் வாங்குறேன்னு தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பாரா? யோசிச்சிருந்தா? இல்லை. இவர் சர்டிஃபிகேட்டில் கருப்பு புள்ளி வச்சு தான் அனுப்புவாங்கங்கிறது தெரிஞ்சிருந்தா செய்வாரா? இல்லை. ஆனால் இது எல்லாம் தெரியுமா? தெரியும். திருடுனா இதான் பனிஷ்மெண்ட்டுங்கிறது தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் தட் டைம் அந்த நேரத்தில் வர்ற உணர்வு தான். எதை செஞ்சாலும் நம்ம கர்த்தருக்கென்று செய்யணும்னு பைபிள் அதான் வசனம் சொல்லுது. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும். ஏன் அப்படி சொல்லுது பைபிள்? ஆண்டவர் ஏன் அந்த வசனம் சொல்லியிருக்காரு? எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யினா கர்த்தருக்கு பிரியுமா அப்படின்னு யோசிச்சு செஞ்சிடணும். ஒருவேளை இவர் ஒரு கிறிஸ்டியனாகவே இருக்கட்டும், ஒரு அந்த நேரம் செய்யும்போது இது கர்த்தருக்கு பிரியமா, நான் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால், பிறர் பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால், இப்படி நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா அது கரெக்டாக அப்படின்னு 1 நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் 1 நிமிஷம் அவரால் என்ன செய்ய முடியல, யோசிக்க முடியல. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் பண்ணாங்க, ஆனால் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கல. ஆனால் இதே மாதிரி அந்த தாவீது குறித்து கூட என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரைக்கும் அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்கும் நம்ம தேவன் நேசிக்கிற அன்புக்குள்ள வித்தியாசத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள், தாவீது செஞ்சது பாவம். தாவீது செஞ்ச பாவத்துக்கு சங்கீதம் 3 சங்கீதத்தை எழுதுறாரு. கதறி கதறி எழுதுறாரு. ஆனால் அடுத்தவங்க மனைவியை வந்து தனக்கு மனைவியாக்கி கொள்ளணும்னு நினச்சது தப்பா ரைட்டா? உலக பிரகாரமாக தப்பு. அதை அவள் கணவனை கொண்டுட்டு அந்த மனைவியை எடுக்கணும்னு நினச்சி தப்பா ரைட்டா? தப்பு. அப்போ அந்த நேரம் அதெல்லாம் உலக பிரகாரமாக நம்ம கேட்டாலே சீன்னு சொல்கிறோம். அப்போ அந்த காரியத்தை இந்த தாவீது செஞ்சிட்ருக்காரு. இப்போ இந்த சகோதரன் பண்ணது ஹெட்ஃபோன் தான். ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார், அவ்வளோதான். ஆனால் உணர்வு இல்லாமல் செஞ்சுட்டேன், அதனால் வந்து எனக்கு பின்விளைவு தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டார். இப்போ இந்த தாவீதும் பின்விளைவை நினச்சாரான்னு நினைக்கலையா? தாவீது பின்விளைவை நினைச்சாரா நினைக்கிற? சொல்லுமா பாப்பா, கண்ணாடி போட்ட பாப்பா, 2வது இருக்கு, எவ்வளோ சொல்லுமா? பின்விளைவை தாவீது நினைச்சாரா? நினைக்காம அவர் வந்து உரியாவின் மனைவி கூட தவறு செஞ்சார். அதிகாரம் இருந்துச்சு, அந்த அதிகாரத்தில் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. சொல்லுங்க, அதிகாரம் இருந்துச்சு, அதிகாரம் உணர்வு இல்லாமல் ஆக்கிடுச்சு. அப்போ எப்படி பாஸ்டர்மா இங்கே இப்படி சொல்லியிருக்கு? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கு. அதுதான் நம்ம தேவனுக்கும் உலகத்தில் இருக்க அதிகாரிகளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அந்த அதிகாரிக்கும் இந்த அதிகாரிக்கும் உள்ள
வித்தியாசம். நம்ம தேவன் அவ்வளோ அன்புள்ள தேவன்கிறத இங்கே காட்டுறாரு பாருங்க. அவ்வளோ பெரிய தப்பு தான் அது. சின்ன குழந்தைங்கிட்ட கேட்டால் கூட தப்புன்னு தான் சொல்லுவோம். உலகம் அதை அசிங்கமாக பார்க்குற ஒரு தப்பு தான், பாவம் தான். ஆனால் ஏன் தாவீது வந்து அந்த தப்பை வந்து உணர்வு இல்லாமல் செய்கிறாரு? உணர்வு இல்லை, அவ்வளோதான். தப்புன்னு தெரியாத உணர்வு இல்லை. நீங்களாம் சொல்லுங்களேன், செல்ஃபோன் எடுத்து நிறைய நேரம் செலவு பண்ணுறீங்க, அது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா நம்ம தேவ பிள்ளைங்க. பைபிள் ரீடிங்கில் வந்து நிறைய நேரம் இருந்தால் தான் நம்ம ஆன்மாவில் பலன் கிடைக்கும். அது எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். பைபிளோட ஆண்டவரோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆகும். சங்கீதம் 1 சொல்லிட்டார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அது சொல்லி முடிச்சுட்டார் ஆண்டவர். தெரியும், ஆனால் உணர்வு இருக்கா? கேட்டவர்கள் எல்லாரும் விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க, உணர்வு இல்லாமல் கேட்டாங்க. வசனத்தை கேட்டவர்களுக்கு உணர்வு இல்லாமல் கேட்டதுனால பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் ஒன்று உணர்வு இல்லாமல் செஞ்சோன்னா வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாமல் போயிடும். தாவீதுக்கு அந்த தவறை செய்யும்போது உணர்வு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து நாத்தான் சொன்ன உடனே அதுக்குள்ளே ஒரு பிரிக்கிங்காக ஒரு உணர்வு வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த உணர்வு, ஒருவேளை உணர்வு இல்லை, இந்த தம்பியை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க, 7 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சா வரலையா? வந்துடுச்சு. மன்னிப்பு கேட்காரு. ஐயோ இவ்வளோ பின்விளை வரும் நான் நினைக்கலையே, நீ மன்னிச்சிருங்கன்னா தப்பு செஞ்சுட்டு அவனுக்கு தண்டனை தான். ஆனால் அந்த தாவீது குறித்து தேவன் ஏன் இவ்வளோ தூரம் நான் ரொம்ப தாவீதை குறித்து ரொம்ப தியானிப்பேன். தாவீதுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிற அளவுக்கு அந்த தாவீதோட குணாதிசை என்ன, ஒரு அசிங்கமான யோசிக்க முடியாத ஒரு காரியத்தை செஞ்ச ஒரு தாவீது. நீங்கள் கூட இந்த இடத்துல நீங்கள் சில நேரம் நினைக்கிறீங்க, எனக்கும் நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்னு நினைக்கிறேன், இந்த தாவீதை போல் நிறைய நேரம் செல்ல காரியங்கள் எனக்கு உணர்வு இல்லாமல் நான் செஞ்சிடறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் சொன்ன உடனே அந்த தாவீது இருதயத்தில் குத்தப்பட்டவனாக போய் அழுறாரு ஆண்டவர் சமூகத்தில். அழுது 51 சங்கீதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த பரிசுத்தாவி இல்லாட்டி என்னால் வாழ முடியாது, இந்த நான் செஞ்ச இந்த குற்றத்துக்காக எனக்குள்ளே இருந்து பரிசுத்தாவியை எடுத்து போட்டுறாதீங்க, நான் ஒரு அசிங்கமான காரியம் தான் நான் செஞ்சுட்டேன், ஆனால் என்னுடைய காரியத்தை எடுத்து போட்டுறாதீங்க. தாவீதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? தாவீதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா கிடைக்கல இந்த தப்புக்கு. இப்போ அந்த அதிகாரிக்கு பனிஷ்மெண்ட், அந்த அதிகாரி அந்த போலீஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? சொல்லுங்கள், யோசிக்கணும். ஏன் உங்களை சொல்கிறேன் தெரியுமாடா? நீ கண்ணை முழிச்சிட்டே இருப்பீங்க, வேறு எதையா யோசிச்சுருவீங்க. ஏன்னா நம்மளாம் வேற ஒரு காலத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிதானே? எல்லோரும் இன்டெலிஜென்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு போயாச்சு. அதில் வேறு எதையும் யோசிப்போம். அதுக்கு தான் சொல்கிறேன், தாவீதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா இல்லையா? பாப்பா சொல்லுமா, கிடைச்சா இல்லையா? கிடைச்சா ஏங்க நாங்கள் அவ்வளோ டீப்பாக பைபிள் வாசித்தது இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைச்சிச்சு. என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சி? இவங்க சொல்லுவாங்க என்ன பனிஷ்மெண்ட், இவங்க சொல்லுவாங்க என்ன பனிஷ்மெண்ட்டுமா? தாவீதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டு அவர் தவறு செய்த நிமித்தம் என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சி? ஏக்கா இப்போ தானே சொன்னீங்க அந்த அதிகாரி அப்படி, இந்த அதிகாரிக்கிட்ட நம்ம வாங்க, இந்த அதிகாரி நம்ம மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவான்னு சொன்னீங்க. அப்புறம் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கிடச்சிச்சாருன்னா நாங்கள் என்னத்தை சொல்ல முடியும்? கற்பனையெல்லாம் அடிக்க முடியாது, பைபிள் வாசா தான் சொல்ல முடியும். என்னம்மா சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள், என்ன தப்பு, அந்த தப்புக்கு என்ன தண்டனை கிடச்சி? தாவீதுக்கு என்ன தண்டனை கிடச்சி? இருதயத்துக்கு ஏற்றவன் அந்த சந்ததியில் நான் பிறப்பேன்னு சொன்னார், வந்து பிறந்துட்டார். அதான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்க சொல்கிறீங்க. எப்பவுமே நமக்கு நன்மை தெரியும், நன்மைலாம் ஞாபகம் இருக்கும். தேவன் அங்கே சின்ன பனிஷ்மெண்டெல்லாம் இல்லை, நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனாலும் தேவன் சொன்னார், இந்த பூமியிலேயே என்ன செய்யும்? சரி கட்டப்படும். நீதிமானுக்கு பூமியிலே நீதிமான். தேவன் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, தாவீதின் சந்தையில் தான் நான் வருவேன்னு. ஆனால் மாம்சத்தில் தான் இருக்கார், பலவீனமான பாண்டம் தான், மாம்சம் பலவீனம் தான். இன்றைக்கி எவ்வளோதான் செய்தி கேட்டாலும் வீட்டுக்கு போனோன்னு, இங்கே இருக்க வரைக்கும் செல்லு உங்கள் நண்பனாக இல்லாமல் இருக்குது, வீட்டுக்கு போனோன்னே செல்லு நண்பனாக மாறிடும், அப்படி தானே? அது ஒரு பெரிய சோதனை தான், இல்லைன்ட்டு இல்லை. இதே போல தான் தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்காரு, நீ உன்னுடைய சந்ததியில் இருந்து தான் தேவன் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்காரு, இந்த சந்ததி தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பாருன்னு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இவ்வளோ பரிசுத்த சந்ததி வேணும் தம்பி. உனக்கு இப்போவுமே நண்பனாக தான் இருக்கானோ? சர்ச்சிலையும் செல்லு நண்பனாக இருக்காமா? ஃபோனை எடுக்கக்கூடாது. எனக்கு சர்ச்சில் நாங்கள் எங்களுக்கு சர்ச்சு மேலே
வீடு கீழே நிறைய எந்த வேலையும் ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் 6 சர்ச்சு வச்சுருக்கோம் சரியா, கிராமங்கள்லாம். கிராமத்து மக்கள் ரொம்ப ஹெல்ப்புக்காக நம்மக்கிட்ட நிறைய நேரம் ஜெப ஹெல்ப்போ அல்லது மெடிக்கல் லைனில் ஹெல்ப்போ சும்மா அல்லது ஆலோசனையோ அப்படி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சபை மட்டும் இல்லை, இப்போ கூட நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி கிராமங்களில் டியூஷன் நடந்துகிட்ருக்கு, ஃப்ரீ டியூஷன். கிராமங்களில் நாங்கள் வச்சுருக்க கிராமங்களில் ஃப்ரீ டியூஷன் நடக்குது. உங்களை மாதிரி பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி அங்கே எல்லா சென்டர்லையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நாங்கள் மற்ற நாள் நான் போவேன், அந்த பிள்ளைங்களும் இப்போ நடத்திடுவாங்க. ஆனால் அங்கேருந்து உடனே ஒரு ஃபோன் வரும், பாஸ்டர்மா இங்கே பாருங்கள் இந்த தம்பி எப்படி செட்டப் பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு வீடியோ காலில் காமிப்பாங்க. நான் போகாட்டின்னு இன்றைக்கி சொல்லியிருக்கேன், வீடியோ வரக்கூடாது, வீடியோ காலும் வரக்கூடாது. நான் இன்றைக்கி ப்ரேயர் எடுக்க போகிறேன், எந்த காலும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் தான் எனக்கு. ஆனாலும் நான் வந்து என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு நான் இப்போ ஒன்று வந்துச்சு, இந்த நம்ம கூகுள் மீட்டில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, கூகுள் மீட் வைக்கிறோமா, அதுக்காக தான் இப்போ செல்லு மேலே போண்டி இருக்குது. சர்ச்சுக்குள்ளே செல்லு கொண்டே வர மாட்டோம். சர்ச்சு எங்களுக்கு மேலே, நாங்கள் கீழே ஒரு நாளும் சர்ச்சுக்குள்ளே செல்லை கொண்டே வர மாட்டோங்க. என்ன அப்படி எங்கே வச்சுட்டு அப்படியே மேலே போயிடும், வீட்டுக்குள்ளே வச்சுட்டு செல்லு கொண்டு வர மாட்டோம் சர்ச்சுக்குள்ளே. அப்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே ப்ரேயர் முடிகிற வரைக்கும் நிறைய கால் வந்திருக்கும், வந்தால் வரட்டும். அந்த நேரம் வந்து தேவனுக்குரிய நேரம். அந்த நேரத்தில் செல்லை கொண்டுக்கிட்டு எல்லாம் இடுப்பில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு எல்லாம் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அது தேவனோடு கூட நம்ம இணைகிற ஒரு நேரம். அது சர்ச்சுக்குள்ளே வரும்போது அது பெரிய சோதனைக்காரனாக நமக்கு மாறிடும். அதனால் கொண்டுட்டு வர்றதே கிடையாது. சொல்லிடுவாருக்கு முன்னாடி, இப்படி நாங்கள் போகிறோமா, செல்லு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்களேன், நமக்கு நிறைய அந்த ஒரு உலகத்தில் வேறு உலகத்தில் நம்ம வந்துட்டோம். இப்போ தாவீதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சின்னு உங்ககிட்ட கேட்கேன். அதை பாயிண்ட் விட மாட்டேன், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் தான் விடுவேன். பிரதர் 8 தாண்டினாலும் இவங்க ஆன்சர் பண்ணால் தான் விடணும். சொல்லிடுங்க. இந்த பாப்பா கரெக்டாக சொல்கிறா, வேகமாக சொல்ல மாட்டாக்கா, சொல்லுடா. குழந்தை தாவீதுக்கு பிறந்த அந்த பட்சபேல் கூட அந்த பட்சபேலுக்கு உண்டான குழந்தை வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா, அந்த பையனை பிறந்தவொடனே பிறந்து இறக்குறான். அவர் அவ்வளோ கூப்பாடு போட்டு அழுகிறாரு. அந்த பிள்ளைக்காக தாவீது அப்படி அழுகிறாரு. பல நாட்கள் வந்து அந்த பிள்ளை வியாதியாக இருக்க வரைக்கும் உபவாசம் இருந்து அழுகிறாரு. எப்படியாவது ஆண்டவரே இந்த பிள்ளை பழைக்கணும். ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நோ. அப்போது சில காரியங்களை உணர்வுகள் எப்போ வந்துச்சு, உணர்வு எப்போ வரும்னா நமக்கு செல்ல இப்போ நீங்கள் கிள்ளி பாருங்க, உணர்வு இருக்கும். அப்படிதானமா இருக்குல்ல எல்லாருக்கும்? அப்போது நம்ம உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த உணர்வு எப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் சும்மா இருக்கீங்கம்மா, இதில் கிள்ளும்போது தான் இதில் வலிங்கிற ஒரு உணர்வு வருது. அப்படி தானே? வலிங்கிற ஒரு உணர்வு வருது. அப்போ ஒரு செய்கை வரும்போது தான். அப்போ சில சிக்ஷையை ஆண்டவர் லைட்டாக கொடுக்குறாரு. இது கிள்றதுங்கிற ஒரு சிக்ஷை, ஒரு துர்ச்செய்தி வருதுன்னு கேங்க. நல்ல செய்தி நிறையா வரும், துர்ச்செய்தி வரும். நம்ம வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் கடந்து போகிறோம். ஒரு துர்ச்செய்தி யாராவது நம்ம கேட்ட உடனே ஏன் கண்ணில் கண்ணீர் வருது? இப்போ காதில் தானே கேட்கீங்க, ஏன் கண்ணீர் வருது? இந்த ரெண்டுக்கும் இடையில ஒன்று நடக்கு. என்ன நடக்குது? என்னக்கா மெடிக்கல் ஃபீல்டு எங்கே கொண்டு வரீங்களான்னு கேட்கல. மெடிக்கல் ஃபீல்டு தான் கிடையாது, உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப். காதில் ஒரு செய்தி திடீர்னு வருதுமா, ஒரு துர்ச்செய்தி வருது. துர்ச்செய்தினா யாருக்கும் உள்ள செய்தி இல்லை, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு செய்தி வருது. அது வரையும் உங்கள் கண்ணில் கடை அது காதில் கேட்டுட்டு இருக்கும்போதே கண்ணீர் வருது. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒன்று கிரியை செய்யுது. என்ன செய்யும்? வெரி குட். அந்த பிரதருக்காக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இந்த ரெண்டுக்கு இடையில இருதயத்தில் என்னமோ செய்யுது. அதுதான் ஒரு உணர்வு. ஒரு கெட்ட காரியம் காதை வந்து விழுந்தோன்னே இங்கே இருதயம் வந்து என்னமோ செய்யும். அப்படி யாரோ நம்ம ஹார்ட்டை பிடிச்சி அமுக்கிற மாதிரி ஒரு வலி, இல்லை கசக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே வறந்த ஒட்டனை கண்ணுலேருந்து கண்ணீர் அப்படியே ஃபோன் காதில் தான் இருக்கும். அதுக்குள்ளே இங்கே இருதயம் என்னமோ பண்ணும், படபடபட நடிக்குதே சொல்லுவாங்க. சிலர் அப்படியே கேட்டோன்னே மயங்கி விழுந்துருவாங்க. ஏன் அப்படின்னா முழு பாடியும் ஒரு துர்ச்செய்தியை கேட்டோன்னே முழு பாடியும் ஒரு ஆக்ஷன் ஆகுது. முதல் ஹார்ட்டில் எஃபெக்ட் ஆகுது. அப்புறம் அப்படியே எல்லா நர்வ்ஸுக்கும் போகுது. அந்த நர்வ்ஸ் வந்து அப்படி நம்மளை அந்த கண்ணீரை வர வைக்குது. அப்போ எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும்போது நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அப்போ ஒவ்வொரு செய்திக்கும் முழு பாடியும் ஆக்டிவிட்டிஸ் ஆகுது. எஸ் நோவா சொல்லுங்கம்மா. ஒரு துர்ச்செய்தியை கேட்ட உடனே ஹார்ட்டு டமடமாங்குது, மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே வேகமாக படபடன்னு அடிக்குது. அல்லது வந்து அவங்க வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இல்லை ஓன்னு யார் நிற்கான்னு தெரியாத அளவுக்கு கத்தி அழுதுடுறாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்று நடக்குதுன்னா முழு பாடியும் ஒரு வார்த்தையினால் முழு பாடியும் ஷேக்கன் ஆகுது.
எஸ்ஸனோவா? அப்போ சின்ன வார்த்தை கூட ரொம்ப முக்கியம். அதனால தான் ஏவாள் வந்து ஒரு வார்த்தை தான் காதில் வாங்கினாங்க. ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லார் வார்த்தையும் நீ காதில் வாங்காத, எல்லாரும் சொல்கிற வார்த்தையும் காதில் வாங்காத. கொஞ்சம் பேர் உன்னை தூசிப்பாங்க, கொஞ்சம் பேர் உன்னை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் உன்னை சுற்றி தூசிப்பாங்க. ஆனால் நீ வந்து அப்படி எல்லா வார்த்தையும் நீ வந்து என்ன செய்யக்கூடாது, காதில் வாங்கக்கூடாது. உங்கள் வீட்டில் வேலைக்கு வச்சுருக்கவங்க வேலைக்காரங்க கூட நம்மளை தூசிப்பாங்களாம். ஆனால் அதே மாதிரி காரியங்கள் எதுவுமே நம்ம வந்து காதில் வாங்கக்கூடாதான். பைபிள் அழகாக ஆண்டவர் தினந்தோறும் ஆலோசனை கொடுக்குறாரு. இதை சொல்லும்போது அப்படியே இந்த வசனத்தை வாசித்து நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ரென்த்தன் ஆகிக்கணும். நிறைய வார்த்தை வரும், நிறைய வார்த்தை வரும். நீலாம் எதுக்குள்ள படிச்சு, நீலாம் நல்ல மார்க் எடுக்க போகிற, அப்படிலாம் நிறைய அவிசுவாசமான வார்த்தை. உன்னையெல்லாம் நான் பெற்று என்ன பண்ணேன், உனக்கெல்லாம் என்ன எதிர்காலம் இருக்க போகுது. பெற்ற தாய் கூட சில நேரம் பேசுகிற வார்த்தை பிள்ளைங்களை இன்னைக்கு பாதிக்குது. ஒருவேளை நீங்கள் நல்லா ஒரு அம்மா அப்பாவுக்கு பிள்ளையே இருக்கலாம். நான் நிறைய பிள்ளைங்களை பார்க்குறேன், நிறைய வில்லேஜ் ஊழியம் பண்ணுறதுனால தெரியுது. நிறைய பிள்ளைங்க சஃபரிங் ஃப்ரம் மதர்ஸ் வேர்டு. அம்மா பேசுகிற வார்த்தையினால் பாதிக்கப்படுற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மாவால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அவங்க வாழ்க்கை வேஸ்ட் ஆகிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை அப்படி இல்லாமல் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களை ஒருவேளை நல்லா நடத்துகிறாங்களா இருக்கலாம். ஆனால் நிறைய பிள்ளைங்களுடைய இருதயம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த உணர்வுகள் அவங்க வாழ்க்கையை உடைச்சிருது, வார்த்தைகள் இருதயத்தில் போய் அவங்க வாழ்க்கையை உடைச்சிருது. சரி, நான் இப்போ கேட்கேன், மனுஷன்றது வர துர்ச்செய்து உங்கள் இருதயத்தை உடைக்கி கண்ணீர் வருது, அது நம்ம வாழ்க்கையை ஷேக்கன் ஆக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நம்மக்கிட்ட வரும்போது நமக்கு பலன் அடையும். என்ன செய்யணும்? பலன் அடையணும். தாவீது கூட நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சங்கீதத்தில் சொல்லுவார், எடுங்க 138 சங்கீதம், 138 சங்கீதத்தில் எடுங்க, 138 சங்கீதத்தில் எடுங்களேன். அவர் சொல்கிறார் பாருங்களேன், அந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு, தேவனே 139 சங்கீதம் 23 வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் சிந்தனை அறிந்து கொள்ளும். ஓப்பனா ஒரு புஸ்தகம் போல ஆண்டவர்கிட்ட வர்றார். அதனால தான் தாவீது வந்து தப்பு செஞ்சாரு, பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு. ஆனால் இந்த ரெண்டுக்கு இடையில ஒன்று சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். தப்பு செஞ்சார், உணர்வு இல்லை, தப்பு செஞ்சிட்டாரு. ஒருத்தவங்க வந்து சொன்னோன்னே உணர்வு வந்துடுச்சு, மன்னிப்பு கேட்டுட்டாரு, ஆனால் பனிஷ்மெண்ட்டும் கிடச்சிச்சு. ஆனால் இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கிரேட்டான ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? ஆனால் ஒன்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் மாறலை. இன்றைக்கி உங்கள் மேலே சில நேரம் சாத்தா எதையாவது ஒரு காரியத்தை விதைச்சி உங்கள் மேலே இருக்க தரிசனத்தை உடைக்க வச்சு உங்களை வந்து ஒன்றுக்குமே ஒரு உதவாக்கறங்கிற மாதிரி காமிச்சு அப்படி பல கோணத்தில் உங்களை வந்து அப்படியே கொண்டுட்டு போயிட்டுருக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு பயங்கர ஒரு ஷேக்கன். ஆனால் சொல்கிறார், கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார். பவுல் கூட சொல்கிறாரு, தாவீது வந்து இப்படி சொன்னார். அந்த இயேசு எனக்கு அந்த வசனம் கூட நீங்கள் வாசித்தா உங்களுக்கு புரியும். வாசிங்க அப்போஸ்தலரில், நம்ம இப்போ வாசித்தோம் பாருங்கள், அதிலே வாசிங்க. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. இல்லை அது வாசிங்களா, அது வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். இந்த வேதத்தை அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். 26 வசனம் வாசிங்க சிஸ்டர். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது இல்ல 29 வாசிங்க. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். சங்கீதம் 139 கோத்திர தலைவனாகிய தாவீது. ரெண்டாவது இது அப்போஸ்தலர் 2 இருக்கு. அப்போஸ்தலர் 2 இந்த வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 2:29 வாசிங்க. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். ஏன் கோத்திர தலைவனாகிய
பாருங்க, அழகா சொல்றாரு, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் பேசுவதற்கு இடம் கொடுங்கள், உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு. நான் தைரியமா பேசுவேன். கோத்திர தலைவராகிய தாவீதை குறித்து நான் தைரியமாக பேசுவேன். ஏன்னா அவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தேவன் சொன்னார். மாம்சமாக இருக்கும்போது பலவீனங்கள் வருது, சில பாவங்களில் விழுந்துறாங்க, உணர்வில்லை. தேவன் திரும்ப ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம வேத வசனங்களை நமக்கு தந்திருக்காரு, சொல்கிறாரு, உணர்வு வருது, தேவனிடத்தில் போய் அழுறோம். தேவன் ஒருவேளை சின்ன பனிஷ்மெண்ட்டோ அல்லது நமக்கு வர வேண்டிய பிளெஸிங் தள்ளி போகலாம், தள்ளி போகும், பாவத்துக்கு தக்கன தண்டனை. ஒருவேளை நமக்கு வர வேண்டிய பிளெஸிங் தள்ளி போகும். நம்ம நினைக்கிறோம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம்னு கிடையாது. தேவன் சகலவற்றையும் அறிகிறார்ங்கிறது எப்பவுமே இருதயத்தில் தெரியும். யாருக்கு? தாவீதுக்கு எப்பவுமே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, எப்பவுமே கர்த்தர் எல்லாத்தையுமே நீ பார்க்காருன்னு தெரியும். அப்போ மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னா, தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. தாவீது மாம்சத்தில் இருக்கிறான், பாவம் செஞ்சுட்டான். ஆனால் தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வாக்கு கொடுத்தவர், மாறாதவர். அவர் மன்னிப்பு கேட்ட உடனே இந்த பூமிக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாலும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அவங்க மூலம் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்கள் மூலம் நிறைவேறணுமா வேண்டாமா? நிறைவேறணும். என்ன? கட்டாயம் நிறைவேறணும். உங்கள் மேலே ஒரு தரிசனம் இருக்குது, உங்கள் மேலே கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சுருக்காரு. இன்றைக்கி பார்க்க நீங்கள் ஒரு சின்ன பிள்ளையா, சும்மா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்டா அப்படி இருக்கீங்க. ஆனால் அந்த கோத்திர தலைவன், அந்த தாவீது கோத்திர தலைவன் குறித்து நான் தைரியமாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு யார் சொல்கிறான்னா, பவுல் சொல்கிறாரு. நான் உங்கள் மத்தியில் கோத்திர தலைவனை தாவீதை குறித்து பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, 30வது வசனம் வாசித்தீங்கன்னா புரியும். அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து, தாவீது, நீங்க நினைக்கிறீங்க அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாரான, வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, இவன் தீர்க்கதரிசி, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. இருதயத்துக்கு ஏற்றவன்பா, நம்ம மாம்சத்தில் பலவீனத்தில் செஞ்சிட்டான், மன்னிப்பு கேட்டான். ஆனால் நான் வச்சிருக்கதை நான் மாற மாட்டேன், நான் அவன் மேலே வச்சிருக்க தரிசனங்கள் மாற மாட்டேன். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். அவங்கெல்லாம் 7 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்து புள்ளி குத்தி அனுப்பிட்டாங்க. ஆனால் நம்ம தேவன் தாவீதை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் எல்லா அதிகாரத்திலையும் வருது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். நான் அந்த 13ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கல்ல, அந்த வசனத்தில் 22ல் இருதயத்துக்கு ஏற்றவன். அடுத்த வரி வாசிங்க பிரதர், வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இவன் செய்வான். உங்க மேல இதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஆண்டருக்கு இருக்கு. யார் செய்வான்? எனக்கு சித்தமானதெல்லாம் இவன் செய்வான், எனக்கு எது பிரியோன்னு பார்த்து செய்வான். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனோன்னு உங்களுக்கு ஒரு சோதனை வரும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அப்படியே சாத்தா ரெடியாக இருப்பான். ஆனால் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு ஆவியானவர் மட்டும்தான் தர முடியும். ஆவியானவர் வேணும், நம்மளுக்குள்ள ஆவியானவர் வேணும். உங்களுக்கு அடிக்கடி இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து மீட்டிங்லாம் வைக்கிறாங்க. ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியமாக அப்போஸ்தலர்கள் பேசுறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்துல வரும்போது அவர்கள் பலன் அடைவார்கள், உங்களுக்கு தைரியம் வரும். ஃபஸ்ட் இந்த சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா 138வது சங்கீதத்தில் வாசிங்க, 138ல் அவருக்கு அவ்வளோ ஒரு தைரியம் வருது பாருங்களேன். 3வது வசனம் 138:3 வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்துமாவில் பலன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்துமாவில் பலன் இல்லை. ஆத்துமாவில் பலன் இருக்கா? அன்னைக்கு யோசித்து பாருங்களேன். அந்த ஆத்துமாவில் பலன் இல்லை, அது தைரியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் பார்க்குறோம், தைரியம் இல்லை. ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் கூப்பிட்டேன் உடனே எனக்கு தைரியம் வந்துச்சு. இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ள பிள்ளைங்க வரணும், வாலிபர்கள். நான் கூப்பிட்டேன், எனக்கு உடனே தைரியம் வந்துடுச்சு. அவ்வளோ பலவீனம் இருக்கும், ஆனால் அப்படி ஒரு தைரியம் நமக்கு வந்துடும். ஒவ்வொரு நேரமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நேரம்லாம் அதை தாவீது பலன் அடைகிறாரு, தைரியப்படுறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை ஏதோ ஒன்று அடிக்ட் ஆக்குது. தேவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு அடிமையாக இருந்தால் நீ உங்களை பெரிய ஆளாக்குவார். எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. அடிக்கடி நம்ம சொல்லுவோம், சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக்கினான்னு இருக்கு. சவுலை தள்ளி
சரி, சவுல் எத்தனை வருஷம் அரசாண்டார்? நான் கூட நிறைய நாள் நினச்சேன், அப்போ தாவீது ரொம்ப நாள் அரசாண்டார் போல, சவுல் கொஞ்ச நாள் அரசாண்ட உடனே தள்ளிட்டார் போல அப்படின்னு. ஆனால் சவுலும் தாவீதும் சேமாக தான் அரசாண்டாங்க. 40 வருடம் சவுல் அரசாண்டான்னு போட்டிருக்கு. இதே வசனத்தில் இருக்குது, இந்த அப்போஸ்தலர்ல இருக்குது. தாவீது 40 வருஷம். நம்ம இப்போ வாசித்தோம், அந்த வசனத்தில் நீங்கள் மேலே வாசிங்க. தாவீது அந்த சவுல் 40 வருஷம் அரசாண்ட பின்பு அந்த சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக்குனார். அந்த அப்போஸ்தலர் 13 நம்ம வாசித்த வசனத்திலே இருக்குது. அப்போ 40 வருஷம் அவர் அரசாண்டார். சும்மா உடனே தள்ளினோன்னு இப்போ உடனே தள்ளிட்டான். சரி, இப்போ தாவீது 40 வருஷம், சவுலும் 40 வருஷம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? பேசுங்க தம்பி மாதிரி பேசுங்க. ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? சவுலும் 40 வருஷம். இன்னைக்கு நம்ம ஈஸியாக சொல்லுவோம், சவுலை தள்ளி தாவீதை தேர்ந்தெடுத்தார், சவுலை தள்ளி தாவீதை தேர்ந்தெடுத்தார்னு. சவுலை தள்ளினார், கரெக்டு தான். இன்னும் அவர் நிறைய வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் 2 பேருமே 40 வருஷம் தான் போட்டிருக்கு. அப்போ ஏன் இந்த 40 இவரு 40 தானே? இதில் என்ன பெரிய ஸ்பெஷல் நீங்கள் சொல்லலாம்? தேவனால் தள்ளப்பட்டான், அது ஒன்று பெரிய ஒரு ட்ராபேக். தேவனால் தள்ளப்பட்டுட்டான், தேவனுக்கு ஒபே பண்ணாதனால தேவனால் தள்ளப்பட்ட. நீங்கள் நினைப்பீங்க தேவனால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் தான், ஆனால் தேவனால் தள்ளப்பட முடியுமா? இன்னைக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. தேவன் தான் தேர்ந்தெடுத்தார், ஆனால் தேவனே தள்ளுவாரா? தேவனால் தள்ளப்பட்டார் சவுல், தேவன் தான் தள்ளினார். அந்த அரசாட்சிக்கு கொண்டு வந்ததும் தேவன் தான், அரசாட்சி தள்ளினவரும் தேவன் தான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்காங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம், சர்ச்சைக்கு வந்துட்டோம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் தேவ பிள்ளையாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னும் அவனவன் கிரியைக்கு தக்கதான பிரதிமை இயேசு வரும்போது தானே வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னும் இப்போமே நமக்கு அந்த பிரதிபலன் எல்லாம் உண்டு. தேவனோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அடுத்தடுத்த பிளெஸ்ஸிங். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க, பிளெஸ் பண்ணப்பட மாட்டாங்க. ஏன்? அடுத்தடுத்த பிளெஸ்ஸிங்குள்ள வாசல் நமக்கு திறந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்ல முடியும். பாடுகள் வரலாம், உபத்திரம் வரலாம், ஆனால் அந்த வாசல் திறக்கிறத யாருமே அடைக்க முடியாது. உங்களுக்குன்னு வச்சுருக்க பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் திறந்துட்டே போவார். அந்த வழியில் நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வழியில் இருக்கிற பிளெஸ்ஸிங்க தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய பிள்ளைங்களுக்கு நிறைய பொக்கிஷங்களை வச்சுருக்காரு. இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கலக்கு அதை உடைத்து பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. பொய் சொல்ல மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்காக தான் அதை வச்சுருக்காரு. ஏன் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலை? கர்த்தர் காமிச்ச வழி பாருங்கள், வாசிங்க, உங்களுக்கு தெரியும். 139வது சங்கீதத்தில் 139வது சங்கீதம் 24வது வசனம் வாசிங்க. சொல்கிறார்ல, முதல் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவர், என்னை சோதித்து என் உள்ளத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும், என்னை அறிந்து கொள்ளும். ப்ளீஸ் ஆண்டவரே என்னை லிசன் பண்ணுங்கள், ஆண்டவரே என்னை லிசன் பண்ணுங்கள், எல்லா காரியத்தையும் நீ கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். இப்போ பிள்ளைக்கு டியூஷன் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், லிசன் மீ ஓயாமல் சொல்லுவேன் அந்த பிள்ளைங்கள்ட்ட. பிள்ளைங்க அப்படியே கவனிக்கவே செய்யாது. கிராமத்து பிள்ளைங்க பாருங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஓயாமல் லிசன் மீன்னு சொல்லணும். இவர் சொல்கிறாரு லிசன் மீ அப்படிங்காரு. தாவீது தேவனை பார்த்து, ஆண்டவரே என்னை கொஞ்சம் அறிஞ்சிக்கோங்கப்பா, கவனிங்கப்பா, என்னை பாருங்கப்பா, எங்கேயாவது என்கிட்ட தப்பு இருக்கான்னு என்னை கவனிச்சுக்கோங்கப்பா. தெரியும் அவருக்கு தப்பு இருந்தால் பிளெஸ்ஸிங் தூரமாக போயிடும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் நடராத்திரி உட்காந்து செஞ்சிட்ருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸ்ஸிங் தள்ளி போயிடும். தேவனுடைய வழியில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிளெஸ்ஸிங் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் அதை அனுபவிக்க தெரியல, நிறைய பேருக்கு என்ஜாய் பண்ண தெரியல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஏதோ நம்மளை வாலிபர் மீட்டிங்கில் பிடிச்சி வச்சிருவாங்க, இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லுவாங்க, உபத்திரவமான வாழ்க்கை நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நானும் உங்களை மாதிரி வாலிப வயசில் தான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் நான் ஹிந்து ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும், ரொம்ப பயபக்தியான ஹிந்து பேக்ரவுண்டில் வளர்ந்து அதுக்கு ஆராதனைகள் பண்ணி அப்படிலாம் செஞ்ச ஆள். ஆனால் தேவன் வேறு பிரித்து கொண்டு வரும்போது நான் என்ஜாய் பண்ணேங்க. உங்களுக்கு தெரியல, நிறைய பேருக்கு என்ஜாய் பண்ண தெரில, கர்த்தருடைய அன்புக்குள்ளே என்ஜாய் பண்ண தெரில. இன்றைக்கி ஒரு உலக மனசை சும்மா எடுத்துகிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டா அப்படியே அதில் மிதந்து அந்த வார்த்தையில் என்ஜாய் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. ஆனால் ஆவியானவர், என் ஜனமே, என் மகளே, எத்தனை முறை ஆண்டவர் நம்மக்கிட்ட உபாகமும் நான் வாசிக்கும்போது உங்கள்கிட்ட போன வாட்டியுமே சொன்னேன் இந்த வார்த்தையை. நான் பைபிள் ஆதியாமத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட உடனே ஆதியாமத்திலேருந்து பாஸ்டாக வாசிக்க ஆரம்பித்தேன். என்னால் பைபிள் வாசிக்காமல் இருக்கவே முடியல. பாத்ரூம் வர்ற சின்ன லைட் வெளிச்சத்துலலாம் இருந்து வாசித்து 3 மாதத்தில் இயேசுவை கடவுள் ஏற்றுக்கொண்ட அன்னையிலேருந்து 3 மாதத்தில் பைபிள் ரீட் பண்ணி முடித்தேன். எக்ஸாம் +2 எக்ஸாமுக்கு 4 மாதம் இருந்துச்சு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது. ஆனால் 3 மாதத்தில் நான் அந்த பைபிளை ஒரு ஆட்டை ரீட் பண்ணி முடித்தேன். அப்போ ஹாஸ்டல்லாம் 10 மணி வரை தான் லைட் எரியணும். பாத்ரூம்லேருந்து வர்ற லைட்டு அந்த ஹோல் இருக்கும், அது வெளியே ஒரு லைட் வரும், அந்த லைட்டில் வச்சு படித்து நான் என்ன இருக்கும் அடுத்தது இந்த சப்ஜெக்டில் என்ன இருக்கும்
அடுத்தது கர்த்தர் என்ன பேச போகிறாரு, எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறாரு. ஆண்டவரே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதே. உபாகமம் வாசிக்கும் போதெல்லாம் என் பைபிளில் டேஸ்ட் ஆகும்னு எழுதி வச்சுருக்கேன். இதுக்கு முந்தின பைபிள், இது இவ்வளோ பழசாக இருக்கலாம், இது அதுக்கு பிறகு உள்ள பைபிள். ஆனால் அந்த பைபிள் நிறைய பைபிளில் வாங்குகிறேன், எனக்கு ஆசையாக இருக்கும். எல்லோரும் புதுசாக நல்ல கோல்டன் பைபிள் அது இதுன்னு வச்சுருக்கும்போது ஆசையாக இருக்கும். வாங்குறதுக்கும் மணி இருக்குது, வாங்கிடுவேன். ஆனால் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் இதே பைபிள் தான் திரும்ப திரும்ப நான் யூஸ் பண்ணிருப்பேன். நிறைய இருக்கும். எனக்கே ஒரு 3-4 பைபிள் வச்சுருக்கேன். ஆனால் அது ஆசையாக வாங்கி வைக்கிறேன். ஆனால் இந்த பைபிள் தான். ஏன்னா இந்த வார்த்தையை எப்படியே டேஸ்ட் பண்ணி வாசித்ததுனால இந்த பைபிளில் தான் அந்த டேஸ்டிங் தெரியும் எனக்கு. ஏன்னா உபாகமத்தில் டேஸ்ட் ஆகுமோன்னு எழுதி வச்சுருக்கேன். என்ன யூத் உங்கள் மாதிரி யூத் பீரியடில் தான் என்ஜாய் பண்ணி பழகுங்க. முதல்ல சும்மா அப்படியே நான் பெரிய பிரசங்கத்தை உங்கள்கிட்ட பண்ணணுன்னா வரல. என்ஜாய் பண்ணுங்க, கர்த்தருக்குள்ளே என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக எவ்வளோ முட்டி படிக்கிறீங்க. ஒருவேளை நைட்டு படிக்கலாம், ராத்திரி படிக்கலாம், உட்காந்து படிப்புக்கும் கூட ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துகிட்டே இருக்குது. நான் 19 வயசுல இருந்து நான் என்னை குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கு தெரியுது, இது பைபிள் ரீடிங்க்கு தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக முக்கியத்துவம் கொடுத்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படிப்பு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை எனக்கு ஆவியானவர் தான் கொடுத்தாரு. அதை சொல்ல முடியும், என் பலத்தால் முடிஞ்சிருக்காது. ஆவியானவர் கொடுத்தாரு. அடுத்த சப்ஜெக்ட் என்ன, அடுத்தது நீதிமொழியில் என்ன இருக்கும், அடுத்தது என்ன இருக்குது, எனக்கு எரேமியா வாசித்தா அடுத்த புலம்பலில் என்ன இருக்கும், எப்போ வாசிக்கணும் வாஞ்ச தாகம். அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பா என்னை தோளில் சுமக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். இதை வாசிக்க ஒவ்வொரு நாளும் அப்படியே அழுவேன். ஆண்டவரே இவ்வளோ பெரிய அன்பு உங்கள் அன்பு ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் என் கூட பேசுவார். புதுசாக வாசிக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு நிறைய கேட்டதுனால அது எல்லா வார்த்தையுமே பழசாக இருக்கும். நான் புதுசாக வாசிக்கும் போது எனக்கு எல்லா வார்த்தையுமே புதுசாக இருந்துச்சு. எல்லாமே இதயத்தை தொடும், எல்லாமே இதயத்தை புரோக்கன் ஆக்கும். எல்லா நேரமும் உட்காந்து அழுவேன். ஆண்டவரே இவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. உங்கள் ஜனங்கள் பின்மாற்றத்தில் போகும்போது எவ்வளோ ஏக்கமான வார்த்தை சொல்கிறாரு. அவர் ஜனங்கள் அவருக்கு பிரியமாக நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவர் பேசுகிறாரு. இதெல்லாம் என்ஜாய் பண்ணி நீங்கள் பைபிளில் நம்ம வாசித்தா மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க உலகத்தில் நமக்கு பைபிள் ரீட் பண்ண உங்களுக்கு நேரம் இல்லாத மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு கையில் இருக்க கல்லறை அதுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு ஒரு நாடகம் போட்டு விட்டுருந்துச்சு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்கள் டியூஷனில் கையிருப்பு கல்லறை, செல்ஃபோனுக்கு இன்னொரு பேர் என்னமோ கையிருப்பு கல்லறையாம், அப்படி ஹெட்டிங் போட்டு ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அது சின்ன பிள்ளைங்களுக்காக நாங்கள் போட்டு காமிக்கிறோம். ஒவ்வொரு படம் போட்டு காமிக்கிறோன்னா நாங்கள் வாயில் பேசியிருந்தால் உட்காந்து கேட்கவே மாட்டானுங்க அந்த பசங்க, அவ்வளோ சேட்டக்கார பசங்க. அதனால் ஏதாவது ஒரு மூவி போட்டு விடணும். அப்போது கையிருப்பு கல்லறைன்னு ஒரு மூவி இருக்குது, வேணால் போய் பாட்டு பாருங்கள். அந்த கையிருப்பு கல்லறை நம்ம கையில் கல்லறை தான் இருக்குது. கையிருப்பு கல்லறை அழகாக எடுத்திருக்காங்க. அப்போது கையில் நம்மளை கல்லறையை நோக்கி நம்ம வாழ்நாளை அதுக்கு என்ன அர்த்தம்னா வாழ்நாளை குறுகிக்கிட்டே போக வைக்கிறதுக்கு. ஒவ்வொரு நேரமும் பிசாசுன்ற சத்தத்துக்கு கீழ்ப்படியும்போது வாழ்நாள் குறுகுது. அது நமக்கு தெரியுதா தெரியலையே தெரியாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வரும்போது என்ஜாய் பண்ணி படிங்க. 30வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், அவன் ஒரு தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் 2:30 வாசித்தோம், அவன் ஒரு தீர்க்கதரிசி. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க இது? அவன் ஒரு தீர்க்கதரிசி. அது சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசியா இருந்து, அந்த வசனம் சொல்லுங்க, அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று. மாம்சத்தின் வழியாக உங்ககிட்ட தான் நான் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியா. எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை, பக்கத்தில் கை கொடுத்தாங்க, சத்தியம் பண்ணினதை அறிஞ்சிருக்கியா? தேவன் உங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருக்காரு, அறிஞ்சிருக்கியா? அல்லேலூயா. மனசை சத்தியம் பண்ண நம்பி ஓடிடுறோம். தேவன் சத்தியம் பண்ணியிருக்கிறதை அறிந்தபடியா? இன்னைக்கு அறியல. தேவன் சத்தியம் பண்ணியிருக்காருங்கிறத அறிந்தபடினால் அதை வாசிங்க. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும், கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுகிறது இல்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து. கிறிஸ்து காலம் எப்போ? தாவீது காலம் எப்போ? கிறிஸ்துவின் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு விடப்படாது, அவருடைய மாம்சம் அழிவை காணாது, அவர் உயிர் தெழுவார் என்று அந்த உயிர் தெழுதலை குறித்து எல்லாம் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆனால் நான் இப்போ என்ன இதெல்லாம் சொல்கிறேன்னா,
இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுடைய சந்தையில் இயேசு கிறிஸ்து வந்தார். தாவீது ஜெயம் எடுத்தார். தாவீது வாக்குத்தத்தத்தை எல்லாம், தேவன் பிறக்க போகிற காரியத்தை எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து, இயேசு பிறக்க போகிறது, இயேசு அழிவை சந்திக்க மாட்டார், அவர் மாம்சம், இதெல்லாம் சொல்லுகிற ஒரு தாவீது தான். ஆனால் தவறு இருந்தாரா இல்லையா? தவறு இருந்தார். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க சில தவறுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா, நானே தப்பு செஞ்சுட்டேன், அதுக்கு இந்த தப்பு நல்லா என்ஜாயாக தான் இருக்குது, இந்த தப்புக்குள்ளே நான் தொடர்ந்து போயிடுறேன், நான் எப்படி தப்பு செஞ்சுட்டேன் அந்த தப்புக்குள்ளே தொடர்ந்து போயிடுறேன். இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் அப்படி, நான் ஏற்கனவே தப்பு செஞ்சுறேன் அதனால் இந்த தப்புக்குள்ளே போயிடுறேன் சொல்லுவாங்க. நான் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கேன், குறைய அடிமையாக இருந்துட்டு போகிறேன். இன்னும் தப்பு செஞ்சது உண்மை, ஆனால் அந்த இடத்துல அந்த அழுது கதறி மன்னிப்பு பீஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும், அந்த சமாதானம் இல்லாமல் போயிடும். நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. ஆவியானவர் நம்மளை விட்டு எடுபட்டுட்டாருன்னா, தள்ளி கொஞ்சம் நின்றுட்டா கூட சமாதானம் இருக்க வாழ முடியாது. அவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நிறைய பேர் இன்றைக்கி அவர் இல்லாமல் வாழ்கிறதுனால தான் அந்த பிளெஸ்ஸிங்கை அறிய முடியல. அவர் இல்லாமல் வாழ்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏசு இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளை சொப்பலாங்க மாற்றிடும். நம்மளுடைய ஆக்டிவ் எல்லாத்தையும் குறைச்சிரும், சந்தோஷத்தை குறைச்சிரும், உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸ்ஸிங்கை குறைச்சிரும். இன்றைக்கி அப்படியே சர்ச்சில் வந்து உட்காரோம், என் பிள்ளைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கும் இல்லை. உங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கும் இல்லை. ஒரு பிளெஸ்ஸிங்கும் இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன? தேவன் காட்டுற வழி. அதான் இந்த 138வது சங்கீதத்தில் கடைசி வசனம் வாசிங்க, 24, 139 கடைசி வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். அது அழகான வசனம். வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கான்னு நீர் பாருங்க. உங்கள் பார்வைக்கு என் பார்வைக்கு நான் கரெக்டுன்னு தான் சொல்லுவோம். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா தம்பி? அம்மா நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க, உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா நான் சொல்கிறது கரெக்டு, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வர்ற தப்பை விட கணவன் மனைவிக்குள்ளே நிறைய வரும். நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்களா, அவங்க சொல்லுவாங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களும் கூட அதே மாதிரி தான் சில நேரம் சொல்லுவீங்க, அம்மா சொல்ல, ஏம்மா நான் சொல்கிறதில்ல தான் கரெக்டு. அப்போது இன்றைக்கி நான் சொல்கிறது கரெக்டுன்னு நம்ம வாழ்கிற ஒரு உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்படி தான் எல்லாருக்கும் நேச்சுரலாக ஒரு ஃபீலிங் இருக்கும், உணர்வுகள் இருக்கும். ஆனால் இந்த உணர்வு வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்கா, என்னை பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அல்லேலூயா. நித்திய வழியில் நடத்துங்க. நீங்கள் பாருங்கப்பா, நான் ஃப்ரீயாக கொடுக்குறப்பா, நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறாரு பாருங்களேன், ஆண்டவர் உங்களை வேதனைப்படுத்துகிற வழி ஏதாவது என்கிட்ட இருக்கா? சும்மா தாவீதை இருதயத்துக்கு ஏற்றன்னு சொல்லலைங்க, ஃப்ராங்காக இருந்தார் கர்த்தர்ட்ட. அந்த ஒரு தவிர வேறு தவறு செய்யலைன்னு கூட பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது. தாவீது அந்த ஒரு தவிர தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யலைன்னு போட்டிருக்கு. பட்சபாலோடு செய்த தவிர தாவீது வேற தவறு செய்யலைன்னு வேதத்தில் வசனம் இருக்கு. அப்போ அந்த தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் ஆறுனா ஃப்ராங்க் லைஃப். முத நான் உங்கள்கிட்ட வாஸ்த வசனத்தை சொல்கிறேன். இருதயத்துக்கு ஏற்றவன் தேவன் சொன்னார், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு சொன்னார். அந்த ரெண்டுக்கும் காரணம் என்னென்னா, ஒன்றே ஒன்று தான். உங்கள்கிட்ட நான் நிறைய சொல்ல விரும்பல, ஒன்று தான். ஃப்ராங்காக ரொம்ப அப்படியே ஓப்பனாக இருந்தார். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னைய நீர் உங்களை வேதனை உண்டாக்குற வழி இருந்தால் என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ந்துட்டு பார்த்து என்னைய கரெக்ட் பண்ணுங்கப்பா. எப்போ ஒரு வாலிபர்கள் வாலிபனோ கிறிஸ்தவனோ எப்போ ஒருத்தங்க ஆண்டவரே என்னை கிளியர் பண்ணுங்க, என்னை பாருங்க, ஆண்டவரே இந்த வழி எந்த வழி சரியில்லை சொல்லுங்கன்னு எப்போ நம்ம வர்றோமோ அப்போவுமே தேவன் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். நான் யூத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் நிறைய நெருக்கம் வந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. அந்த நெருக்கம்லாம் எனக்கு இப்போ மறந்துச்சு. எப்படி ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது அவளுக்கு கற்ப வேதனை உண்டு. அந்த கற்ப வேதனை பட்டுட்டு இந்த பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அந்த கற்ப வேதனை மறந்துடும் பைபிளே சொல்லுது. இந்த கற்ப வேதனை வரும்போது ஐயோ வாழ்க்கையில் பிள்ளையே இனி வேண்டாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் பிள்ளையை பார்க்கும்போது அந்த வேதனை மறைஞ்சிரும் அப்படின்னு பைபிளே இருக்குது. அதான் உண்மை. நான் ஒரு தாயாக இருக்கிறான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதான் உண்மை. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அந்த கற்ப வேதனை யோசித்து பார்த்தா அது மறந்துடும். ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம சில காலங்கள் கழித்து பிள்ளையெல்லாம் பார்த்து பிள்ளையை வளர்க்குற காலங்கள் வரும்போது அந்த கற்ப வேதனை யோசித்து பார்த்தா கூட அது மறந்துடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வழி தெரியலை, நமக்கு அந்த வழியே தெரியாது. அதே மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கூட நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்ஜாயான வாழ்க்கை. எனக்கு நிறைய உபத்திரம் வந்தது, ஆனால் அந்த உபத்திரம் எனக்கு தெரியலை. ஏன்னா அது மத்தியில் ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் என்னை 19 வயசுலேருந்து வழி நடத்திட்டு இருக்காரு. உங்களையும் நடத்துவார். இந்த வயசில் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் முன்னாடி நீங்கள் ஓப்பனாக இருங்க. ஆண்டவரை என்னை ஆராய்ச்சி பாருங்கள், என் சிந்தனையை பாருங்கள், என் வழியை பாருங்கள் ஆண்டவரே, என் வழியை பாருங்கள் ஆண்டவரே. அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமே ஆண்டவர் கூட.
இன்றைக்கி வாலிப வயசில் நிறைய ரிலேஷன்ஷிப்புக்காக நிறைய இன்ஸ்டாகிராம், அது உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் படித்தேன், கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தேன், வேலை விஆர்எஸ் கொடுத்துட்டு வேலை செய்கிறேன். ஆனாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்லாம் தெரியாது. அதுக்குள்ளே ஒரு நாள் கூட நான் போனதில்லை. வாட்ஸ்அப் இருக்குது, செல் இருக்குது, ஆனால் போனதில்லை. இன்ஸ்டாகிராம் எஃபி தெரியாது, இன்ஸ்டாகிராம் தெரியாது. ஏன் சுவாத்த என் மகா அடிக்கடி சொல்லுவேன், ஏமா தெரியாத வரைக்கும் சந்தோஷம், நீங்கள் அதுக்குள்ளே போகாத வரைக்கும் சந்தோஷம். வாட்ஸ்அப்பே ரொம்ப நாளாக நான் ஓப்பன் பண்ணல. அவள் சொல்லுவாள், ஏமா வாட்ஸ்அப்பில் போனால் நேரம் திருடப்பட்டுரும். ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. ப்ரேயருக்கு பண்ணுறதோ, ப்ரேயர் குறிப்பு அனுப்புகிறதோ, மிச்சம் எல்லா காரியங்களும் நம்ம எல்லாமே ஜெப குறிப்பு அனுப்புறது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். மற்ற காரியங்களை உங்கள் நேரத்தை திருடக்கூடாது. இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. ஆனால் நீங்கள் தாவீது முடிவெடுத்தார், இனி பாவம் செய்ய மாட்டேன். தேவன் நம்ம மேலே வச்ச வாக்குத்தத்தத்தை நிறைவேறுற வரைக்கும் தாவீது அதுக்கப்புறம் பாவம் செய்யலை. அவனுக்கு எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. உங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறேன், எனக்கு சித்தமானதெல்லாம் என் மீமா செய்வான். எனக்கு சித்தமானதெல்லாம் அந்த பாப்பாங்க பேர் எனக்கு தெரியாது. அப்போ இவங்க பேரெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் உங்ககிட்ட, எனக்கு சித்தமானதை இவன் செய்வான். ஏக்கோங்க. பிள்ளையை அப்பா படிக்க வைக்கிறாரு. நேற்று நாங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு சபை கட்டிக்கிட்டு இருக்கோம். கல் அடித்து போட்டிருக்கு, நிறைய கல் ஃபவுண்டேஷனுக்காக. உண்மையிலே என் இருதயத்தில் அது ஆழமாக தொட்டதுனால சொல்கிறேன். அங்கே ஒரு அப்பா ஒருத்தர் வேலை பார்க்காரு. வேலை பார்க்கும்போது கல் சமக்கிற அந்த கல்லை எடுத்து அவர் ஷோல்டரில் வைக்காரு. ஷோல்டரில் வச்சு அந்த கல்லை கொண்டு போய் அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே குழிக்குள்ளே போடணும். நிறைய மண் வேறு இடையில கிடக்கு. மண்ணில் ஏறி அந்த ஃபவுண்டேஷனில் கொண்டு போடுறாரு. திரும்ப அப்படியே நெளிச்சிட்டே நின்றுட்டு திரும்ப அந்த பெரிய கல்லை தூக்கி ஷோல்டரில் வச்சு திரும்ப கொண்டு போய் போடுறாரு. நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு காரியம் வந்துச்சு. என்னென்னா, ஒவ்வொரு தகப்பனும் அந்த இதே போல் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கூலி வேலை பார்க்குற தகப்பெல்லாம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே எதை கண்ணு முன்னாடி வைக்காங்க? என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், என் மனைவிக்கு இதை வாங்கி கொடுக்கணும். அவ்வளோ ஒரு ஃபீலிங்கில் தான் அந்த உணர்வு பிள்ளை மேலே மனைவி மேலே வச்சுருக்க ஒரு உணர்வோடு தான் அவ்வளோ பாரத்தை தூக்கி அவர் வச்சு கொண்டு போய் போடுறாரு ஷோல்டரில் வச்சு. ஐயோ, இந்த வாரம் பிள்ளை ஃபீஸ் கட்டணும், பரவாயில்ல, இந்த ஒரு நாள் நம்ம போய் கல் சமக்கலாம், பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறேன், என் பிள்ளை படிக்கணும், நான் தான் படிக்கலை, என் பிள்ளையாவது படிக்கணும். அந்த உணர்வு தகப்பன் இந்த கல்லை சமக்கிற உணர்வு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இல்லை. எப்போ பெற்றிருக்கல, அப்போ உன் கடமை தான் செய்யப்பா. ஐயோ, அப்பாவுக்கு நல்ல வேலை இல்லை, கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி படிக்கிறோம்? ஏமாத்திரமா? +2 படிக்கிற தம்பி நல்லா, அவன் 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப், பிள்ளைக்கு தனியாக ரூம் கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாச்சு. என் பிள்ளை நல்லா படிக்குன்னு அம்மா அப்பா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி கதவை போட்டுக்கிட்டு விடிய படிப்பான் சிஸ்டர். அப்படியா? படிக்கான், நல்லா படிப்பான். எப்படி படிப்பான்? +2 எக்ஸாம் வந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். +2 எக்ஸாம் வந்துச்சு. காலைல எக்ஸாமுக்கு போனோம். தம்பியார் நைட்டு 9 மணிக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். ஒரே ஒரு பையன், 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப். பயங்கர கற்பனை கோட்டை, பிள்ளைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வரைக்கும் படிக்க வைக்கணும்னு. அவனுக்கு 10th இருந்தே கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்து, என் பிள்ளை கம்ப்யூட்டரில் அவ்வளோ படிக்கிறான். எவ்வளோ பேரண்ட்ஸை ஏமாத்துறோம் இன்னைக்கு, எவ்வளோ பேரண்ட்ஸ் ஏமாறப்படுறாங்க இன்னைக்கு தெரியுமா? ஏமாறப்படுறாங்க. என் பிள்ளைக்கு செல்லு படிக்கிறதுக்கு, என் பிள்ளை செல்லே தான் படிச்சுட்டு இருக்கு. ஆமாம், செல்லே பிள்ளை படிச்சுட்டு இருக்கு. கொரோனா காலத்தில், இப்போ இல்லை, கொரோனா காலத்தில் படிச்சிருக்கோம். இப்போவும் ஏமா செல்லே தான் எங்கள் டீச்சர் எல்லாம் அனுப்புகிறாங்கம்மா. ஏன்னா என்ன எந்த வேலையும் செல்லு வச்சுருக்கேன், செல்லுலே தான் எனக்கு எல்லாம் அனுப்புகிறாங்க, அனுப்புவாங்க. அது நம்மளை அனுப்பிடும், பேக் பண்ணி நம்ம வாழ்க்கையை பேக் பண்ணிடும். கவனமாக இருங்க, நம்ம வாழ்க்கையை பேக் பண்ணிடுமா? இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்க பிள்ளைங்களாவது தப்பிக்கப்படணும். வெளியே உள்ள பிள்ளைங்க தப்பிக்கப்பட முடியாது. உங்களுக்கு நோ சான்ஸ். உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார், ஆவியானவர் பலன் தருவார். இந்த தாவீதை போல சொல்லுங்க, வேதனை உண்டாக்க வழி என்கிட்ட இருக்காப்பா, இனி ஆராய்ந்து பாருங்க, இனி நித்திய வழியில் நடத்துங்க. சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் இனி நித்திய வழியில் நடத்துங்கன்னு சொல்ல முடியுமா? அவருடைய வழியை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நடத்துவாருங்க. அடுத்தடுத்த வாசல். இப்போ வரைக்கும் நான் இப்போ எங்களுக்கு எங்கள் சபையுடைய தரிசனம் கிராமங்கள் தோறும் சபை கட்டணும். இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. பாருங்கள், ஒரு கிராமம் கட்டி முடித்து அதில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்ட் பண்ணி அங்கே எங்களுக்கு ஒரு தரிசனம் என்னென்னா, காலையில் தையல் கிளாஸ் நடத்தணும், லேடிஸ் எல்லோரும் உள்ளே வரணும் சர்ச்சுக்குள்ளே, அவங்களுக்கு ப்ரேயர் எடுத்து அதை நடத்துவோம். அப்புறம் ஈவினிங் டியூஷன்,
டியூஷனுக்கு பிள்ளைங்க வரும்போது பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இல்லைன்னா படிக்க வச்சுட்டு திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் சண்டே கிளாஸ் எடுத்து அனுப்புவோம். ஏன்னா ஊருக்குள்ளே போய்லாம் அவங்களுக்கு ஊழியம் பண்ண முடியல. இப்போ அதனால் இந்த பிளானிங் கர்த்தர் கொடுத்தார். அப்போ இதை செய்கிறோமா, ஒரு இது வந்து இப்போ எல்லாம் அவங்களுக்கு தையலுக்கு டீச்சர் வந்துடுவாங்க, டக்குன்னு அதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம், டியூஷனுக்கு வந்துடுவாங்க, ரெடி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வாசல் அப்படி திறப்பார். இந்த அடுத்த கிராமத்துக்கு வாசலை திறப்பார். அங்கே வழி கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது எல்லாமே அழகாக திறக்க போகுது. நம்மளை நித்திய ஜீவன வரைக்கும் நடத்துங்கன்னு கேட்காரு. தாவீது வந்து என்ன சொன்னார், நாளைக்கு நடத்துங்க, +2 முடிக்கிற வரைக்கும் நடத்துங்க, ஆண்டவரே நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நடத்துங்க, சிலர் கேட்பேன் கல்யாணம் வரைக்கும் நடத்திருங்க. அதுக்கப்புறம் நித்திய வழி வரைக்கும் தேவனுடைய வழியில் நடந்துட்டோன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதே இல்லை. ரிஸ்கே வேண்டாம். நோ ரிஸ்க். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை அப்படியே ஸ்ட்ரகிளிங் எப்போ பார்த்தாலும் போராடி கர்த்தர் வழியில் நடந்தால் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் போராடுறாங்க. 99 வாலிபர்கள் தன்னுடைய லைஃப்பை செட்டில் பண்ண முடியாமல் அப்படியே போராடுறாங்க, படிக்க முடியல. இது எதுக்கு? கர்த்தர் காட்டுற வழியில் கரெக்டாக நடந்தோம், அது அழகாக நம்மளை கொண்டு போங்க. ஒரே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரி தான், அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப திருடுவானா, ஒரு திருடன், எங்கேயுமே மாட்டாத திருடன், மாட்ட மாட்டானா, எங்கே போய் திருடினாலும் மாட்ட மாட்டானா. அப்போ இந்த ஊரில் நிறைய பேர் வேணா சொன்னாங்களாம், திருடாத, நீ இப்படி திருடாத மாட்டிக்கிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் இவனுக்கு கோபமாக வருமா, என்னடா திருடாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணானா, இவன் அந்த ஊரில் ஒரு பெரிய புலவர் இருந்தாராம், வயசான ஐயா ஒரு புலவர் இருந்தாராம். அவரை தேடி போனானா. இவர் நல்ல வயசானவர், இவர் நமக்கு இந்த ஒரு புலவர், இவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். எல்லாவனும் நம்மளை எப்போ பாரு அட்வைஸ் பண்ணுறான், திருடாத மாட்டிக்கிடுவாங்க, நம்ம இதுவரை மாட்டினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னதான் ஆலோசனை சொல்கிறாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் எங்கே போனானா, எரிச்சல் பட்டு போனானா. இவர் மட்டும் இப்படி சொல்லட்டும் அப்புறம் இருக்கு. அவர் போனாலும் சொன்னா, தம்பி நீ நல்லா திருடு, நல்லா. உடனே இவனுக்கு அப்படியே சந்தோஷமாயிட்டான். இது வரைக்கும் இந்த வார்த்தையை யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ நல்லா திருடு, ஆனால் ஒன்று நல்லா திருடு, ஆனால் நீ திருட போகும்போது நான் ஒரு உணர்வோடு திருடு. எதுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம், எதுக்காக நிற்கிறோம், இதனால் என்ன யூஸு, எல்லாத்தையும் ஒரு உணர்வோடு நீ போய் செய்யும்போது ஒரு உணர்வோடு நீ செய் அப்படின்னு சொல்லிட்டார். நீ என்ன திருட போனாலும் எங்கே போனாலும் உணர்வோடு திருடுன்ட்டாரான். இவன் இது வரைக்கும் உணர்வு இருக்காது, பார்த்தோன்னா அள்ளிட்டு வந்துடுவான். ஆனால் இவன் வந்து அன்றைக்கி ஒரு ராஜா ஒன்று இந்த புலவர்கிட்ட கேட்டு, சரி நான் 2 நாள் கழிச்சு உங்களை வந்து பார்க்குறேன்னு வந்துட்டான். திருடுன்னு சொல்லிட்டு எல்லாம் சரி சந்தோஷம் அப்படின்னு வந்துட்டான். வந்து ஒரு ராஜ அரண்மனைக்குள்ளே போனால் ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டான். அங்கே போனால் நிறைய பொண்ணு வைரமாக இருக்குது. இவனுக்கு உடனே போய் திருடக்கு போன உடனே உணர்வோடு திருடு அப்படின்னு அந்த புலவர் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சான். உணர்வோடு திருடுனோடனே இவனுக்கு பயம் வந்துச்சு, அதை திருடவே முடியல. யோசிக்கான். எப்படி இந்த சிங்கப்பூரில் உள்ள தம்பி வந்து அவங்க அந்த போலீஸ் வந்து நான் பின் விளைவை உணராமல் திருடிட்டேன்னு சொன்னார், அப்படி தானே. ஆனால் அந்த புலவர் சொன்னார் திருடு, ஆனால் உணர்வோடு திருடுன்னு சொன்னானே. அங்கே போனானா அவனால் திருடவே முடியல, எடுக்க முடியல, எந்த பொருளையும் அவனால் எடுக்கவே முடியல. அவனுடைய அப்படி கண்ட்ரோல் ஆகுது. ஒரு வார்த்தையை கேட்கும்போது உணர்வு வர்ற மாதிரி அந்த புலவர் சொன்ன வார்த்தை அவனுடைய இருதயத்தை அப்படியே உணர்வு வருது, நெருக்குது. உடனே ஓடி வந்தானா 2 நாள் கழிச்சு. அந்த ஐயா என்னையா உங்ககிட்ட வந்துட்டு போனதுலேருந்து நீங்கள் திருடுன்னு ஆலோசனை கொடுத்தீங்க, எல்லாரும் திருடாதான்னு சொன்னோம், நான் போய் திருடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் திருடுன்னு சொல்லிட்டீங்க, நான் திருடுறதுக்கு போயிட்டு என்னால் திருடவே முடியலையா அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னாரா, அந்த உணர்வு தான் அவனை உணர்வோடு திருடுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, என்ன காரியம் செஞ்சாலும் பின் விளைவு என்னங்கிறத யோசிக்காமல் நம்ம செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும். தேவன் நமக்காக நமக்கு முன்னாடி வச்சிருக்க நன்மை என்ன, நன்மை, அந்த நன்மையை நோக்கி ஓடுன்னா சொல்கிறாரு. நமக்கு நன்மை வச்சிருக்காரு. அழைச்ச தேவன் உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு நன்மை வைக்காமல் தீமை வைக்க மாட்டார். நன்மை தான் இருக்குது, அதை சுதந்திரிக்கணும். இந்த சுதந்திரிக்கணுங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சுதந்திரிக்கணும், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும். தாவீது சந்ததிதான் இயேசு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிறத தைரியம் அந்த கோத்திர பிதாவாகிய தாவீதை குறித்து நான் பேச தைரியம் கொண்டிருக்கேன்னு சொல்கிறார் பவுல். அப்படி சொல்கிறாரு, நான் அவ்வளோ தைரியமாக நான் பேசுகிறேன் இதை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வழி ஓப்பனாக இருக்குது. அதனால் அந்த தாவீதினுடைய வழி ஓப்பனாக இருந்ததுனால அவரை குறித்து பேசுகிறதுக்கு பவுலும் தைரியப்படுறார். இன்றைக்கி நிறைய மூடி நம்ம வழியை மூடி பேரண்ட்ஸுக்கு தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது, வழி மூடி தெரியாமல் மறைச்சி மறைவான குற்றங்களுக்கு என்ன விலைக்கு ஏறணும்னு கேட்காரு. என்னெல்லாம் கேட்காரு பாருங்களேன். ஆண்டவரே, ஒருவேளை மறைவான குற்றம் எனக்குள்ளே இருந்தால் அதுக்கெல்லாம் என்னை விலைக்கிருங்கப்பா,
விளக்கிருங்க. இரவு சங்கீதம் 1 கூட அது செய்வதெல்லாம் வாய்க்கணும். அதான் வேதம் சொல்லுது. நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். வாக்குத்தத்தம் வேதத்தில் உண்மையாக இருந்தால் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அதான் வாக்குத்தத்தம். வாசல் திறக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, ஏக்கா அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது. 19 வயசில் தேவனை ஏற்றுக்கொண்டேன். அன்னையில் இருந்து, என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் இருந்து, வேலையில் இருந்து, பிள்ளைங்க பிறக்கிறதுல இருந்து, பிள்ளைங்களை வளர்க்குறதுல இருந்து, பிள்ளைங்க திருமண காரியத்தில் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய வழி நடத்துதல்ல மாற்றமே இல்லை. நான் தான் அப்போ மாறலாம், இப்படி மாறுவேன், அப்புறம் திரும்ப ஓடுவேன், மாறுவோம் ஓடுவோம். ஆனால் தேவனுடைய வழி மாறவே இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வழி உங்கள் வாழ்க்கையில் மாறவே மாறாது. அழகாக அடுத்தடுத்து அவர் பிள்ளையாக நம்ம வாழ்ந்துட்டே போனோம். அந்த இருதயத்தில் உணர்வோடு நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம நடந்தோம் அப்படின்னா உண்மையில் இந்த உலகம் கண்ணில் பார்க்குற உலகம்லாம் அழிஞ்சு போகுமா? வேண்டாம், ஏமாத்தாதீங்க. ஆண்டவரை ஏமாத்தாதீங்க. உங்களுக்காக நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. ஆண்டவரை ஏமாத்திராதீங்க. தாய் தப்பனை ஏமாத்திராதீங்க. பாருங்க, அந்த கல்லு சமக்கிற தகப்பனை நினைக்கும் போது நினச்சேன், இவர் பிள்ளை இவருக்கு உண்மையாக இருக்கா என்னன்னு தெரியலையே, இவர் இப்படி கல்லு சமந்து படிக்க வைக்காரே, பிள்ளை எங்கே லவ் பண்ணிக்கிட்டு அலையதோ தெரியலையே அப்படின்னு நான் யோசித்தேன். உண்மையிலே யோசித்தேன். எனக்கு இப்படி கல்லு சமக்கார இந்த தகப்பை தோல்லாம் பிஞ்சிரும். இந்த கல்லை தூக்கி தோல்ல வைக்கிறாரு, தோல் பிஞ்சிரும். அப்படி வேலை செய்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளை, அந்த அப்பா, அந்த அவரோட பிள்ளை அவருக்கு உண்மையாக இருக்குமா அப்படின்னு அங்கே வச்சு யோசித்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ துரோகம் பேரண்ட்ஸ்க்கு பண்ணுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், ஆண்டவரே என் வழி உமக்கு முன்பாக இருக்குது, என் இருதயம் உமக்கு முன்பாக இருக்குது, என் சிந்தனை உமக்கு முன்பாக இருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட இருக்கலாமா? உங்கள் பேரண்ட்ஸை ஏமாத்தாதீங்க. ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து இருக்கலாம். நிறைய உபதேசம் பவுல் எழுதும்போது சபைக்கு வெளியே எழுதவே இல்லைப்பா, எல்லாமே சபைக்கு தான் எழுதுறாரு. சபைக்கு தான் எழுதுறாரு. கொரிந்து சபைக்கு எழுதினாரு, பிலிப்பி சபைக்கு, எபேசிய சபைக்கு, எல்லாம் சபைக்கு. சபைக்குள்ளே பேசுகிற வார்த்தை தான் அது பூரா. இந்த பைபிள் எழுதியிருக்க வார்த்தை தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எழுதின வார்த்தை. இதில் தான் சொல்கிறாரு, நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு. அப்போ இந்த வழி வந்து நம்ம இன்னைக்கு தாவீது தேவன் வந்து சொன்ன மாதிரியே அவருடைய சந்ததியில் தானே பிறந்தார். உங்களை குறித்து என்ன வச்சுருக்காரு? நீ இப்போ தப்பு செஞ்சுருக்கலாம், வச்சுருக்கலாம், எடுத்துருக்கலாம். ஆனால் திரும்ப ஒரு நாள் சர்ச்சைக்கு வர அந்த உணர்வுள்ள இதயத்தை தாங்க ஏசப்பா. அவர் கேட்காரு, எனக்கு உணர்வுள்ள இதயத்தை தாங்கன்னு கேட்காரு. என் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கன்னு சொல்கிறாரு. என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. என் வழி உமக்கு பிரியமாக இருக்கட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கும் தேவனுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருந்துச்சு. அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. அதான் தேவன் சொல்கிறார், இவர் இருதயம் தேவனுடைய இதயத்தோடு இணைஞ்சிச்சு. தேவன் சொல்கிறாரு, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். யாரையுமே ஆண்டவர் அப்படி சொல்லலை. வேதத்தில் எந்த பரிசுத்தவானை குறிச்சும் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லலை, இருதயத்துக்கு ஏற்ற காரியம். தேவனுடைய இருதயத்துக்குள்ளே நம்ம போயிடணும். அவர் என் இருதயத்துக்கு இந்த மகன் ஏற்றவன், இந்த மகன் ஏற்றவன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு யார் இருதயத்துக்குள்ளே போயிடுறாங்க வாலிபர்கள். யார் இருதயத்துக்கும் ஏற்றவங்களா எங்கெங்கேயே போயிடுறாங்க. மோசமான உலகத்தில் வாழ்கிறோம். நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு ஒப்பனா அந்த ஆலோசனை சொல்கிறேன். ஆண்டவரை ஏமாத்தாதீங்க, ஊழியர்களை ஏமாத்திடாதீங்க. அன்றைக்கி ஒரு சகோதரன் அவங்க சில ஆடியோவில் பேசின காரியத்தெல்லாம் வந்து சில காரியம் எனக்கு தெரிய வந்துச்சு. வந்தோடனே என் இருதயம் உடஞ்சிச்சு. நான் கேட்டேன், இத்தனை வருஷம் சபைக்குள்ளேருந்து எங்களை ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நம்பினேன். ஒரு ஆடியோவில் பேசின சில காரியங்கள் வந்து என் கையில் கிடச்சிச்சு. அப்போது சொன்னோன்னே ஒரே ஒன்று சொன்னேன், எங்களை ஏமாற்றிட்டீங்களே பிரதர், உங்களை எவ்வளோ ஒரு நம்பிக்கையில் வச்சிடுறேன், எங்களை ஏமாத்திட்டு என் இருதயம் உடஞ்சிச்சு. அடுத்து நான் யோசித்து பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இவ்வளோ இருதயம் வலிக்குன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ வலிக்கும்? ஒரு ஊழியக்காரே நான் உங்களை வழி நடத்துகிறவா எனக்கு வலிக்கணும், ஆண்டவருக்கு எப்படி வலிக்கும்? நான் நிறைய நேரம் சொல்லுவேன் எங்கள் விசுவாசிட்ட, பிரதர் நீங்கள் இப்படி செஞ்சது எனக்கு வலிக்குது பிரதர், அப்போ ஆண்டவருக்கு வலிக்கும். நீங்கள் செய்கிற காரியம் எனக்கு வலிக்கும் சிஸ்டர், ஆண்டவருக்கு வலிக்கும். ஊழியனுக்கு வலிக்குன்னா ஆண்டவருக்கு வலிக்கும். ஊழியனுக்கே வலிக்குன்னா உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அப்படியே அந்த சிலுவையில் தொங்கின அந்த காட்சி, அவர் பட்ட வேதனையை நினச்சிட்டே இருப்பார். அந்த ரத்தத்தை கையில் எடுத்துட்டு, மகளே எனக்கு வலிச்சிச்சு, மகளே எனக்கு வலிக்குது மகளே சொல்லுவார் உங்ககிட்ட. நீங்கள் சின்ன பிள்ளை, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இல்லை, உங்ககிட்ட நான் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு ஒன்றே 3 காரியம் சொல்கிறேன். தவறு செஞ்சிருக்கலாம், செய்யாமல் யாரும் இருக்க மாட்டோம், யாருமே நீதிமான் இல்லை. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி தேவனோடு ஒரு மனம் பொருந்துங்க. உங்கள் மேலே இருக்க தீர்மானம் திட்டமும் நடக்கணும். துடிப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க. தேவன் உங்களை கொண்டு அடுத்த சந்ததி நீங்கள் தானே. இவ்வளோ பெரிய சர்ச்சு, இவ்வளோண்டு வாலிபர்கள்லாம் வந்திருக்கீங்க. ஆனால் அட்லீஸ்ட் நீங்களாவது உங்கள் தேவனை ஏமாத்தாதீங்க, ஊழியர்களை ஏமாத்தாதீங்க, தேவனை ஏமாத்தாதீங்க, உங்கள் அம்மா அப்பாவை ஏமாத்தாதீங்க.
ஏன் நான் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்க சர்வைக்கில் இருக்க நிறைய வாலிபர்கள் பேரண்ட்ஸை ஏமாத்துறாங்க. அது பிளெஸ்ஸிங் கிடையாது, உன் வாழ்க்கையை நீ ஏமாத்துறன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சர்ச்சில் வந்து நல்லா உட்கார்றாங்க, அம்மா அப்பாவை ஏமாத்துறாங்க. அம்மா அப்பாவை ஏமாத்துறது பிளெஸ்ஸிங் கிடையாது, உன் பிளெஸ்ஸிங்கை நீனே அழிக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கு மனம் திரும்பணும். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? மனம் திரும்புவோமா? இன்னைக்கு ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாரு. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்றாரு. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்றாரு. உன் சிந்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்றாரு. உன் இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு சொல்றாரு. நீ ஒரு ஓப்பன் புத்தகமா ஆண்டவருக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்றாரு. உன்னை விரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி இந்த வேலையில கொடுத்துடுறியாமா? ஒரு அர்ப்பணிப்போட கொடுத்துட்றீங்களா? ஆண்டவரே, நான் ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி நான் என்னை தரேன் ஏசப்பா, நான் உமக்கு சொந்தம்னு நான் கையெழுத்து போடுறேன் ஏசப்பா, நீங்க இதை ஃபில் பண்ணிக்கோங்க. எதை என்னை கொண்டு செய்யணுமோ சந்தோஷமான வாழ்க்கைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருக்கும் நமக்குள்ள ஒரு உறவுல உள்ள வாழ்க்கை, அதை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஆண்டவரை ஏமாத்திராதீங்க, எந்த இடத்துலையும் ஏமாத்திராதீங்க. உங்கள் பேரண்ட்ஸை ஏமாத்திராதீங்க. உங்களுக்கு இவ்வளோ போதனை பண்ணுற உங்கள் ஊழியரை ஏமாத்திராதீங்க. நீங்கள் போகிற வழி கர்த்தருக்கு பிரியமானது தானா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் உணர்வோடு செய்யுங்க. இதனுடைய பின்விளைவு என்னன்னு யோசிச்சுங்க. பேரண்ட்ஸை ஏமாத்துறீங்களா? இது பின்விளைவு என்ன? செல்லு உங்களை அடிமைப்படுத்துதா? பின்விளைவு என்ன? கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு செய்யுங்க. ஆண்டவர் எப்படி சொன்னார்? தாவீது இதயத்தை கேட்டவன். எத்தனையோ தப்பு நீ செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உன் மேலே வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். வாக்குத்தத்தமானது முதலாவது நமக்கு நிறைவேறும் என்று வேதம் சொல்லுது. உங்க மேலே வச்சிருக்க வாக்குத்தத்தம், தாவீது மேலே வச்சிருந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறிச்சு. அதனால தான் பவுல் சொல்றாரு, இந்த கோத்திர பிதாவாகிய தாவீதை குறித்து பேச உங்க முன்னாடி நான் தைரியமா இருக்கேன்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக இருந்தார் தாவீது ஆண்டவர் கூட. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பான வார்த்தையாக கூட இதை சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், உன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. பிள்ளைங்களை அர்ப்பணிக்க, இந்த வேலையில் அர்ப்பணிக்கிற ஒரு நேரப்பா. பிள்ளைங்க அர்ப்பணிக்கிறாங்கப்பா. பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, சத்துரு பிள்ளைங்களை ஏமாற்றி விடாதபடிக்கு ஆண்டவரே. பிள்ளைங்க அடுத்தவங்களை ஏமாற்றினாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்களே ஏசப்பா, அந்த மாதிரி வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் அம்மா பார்க்கலன்னு செய்கிறாங்களே ஆண்டவரே, அப்படி காரியம் வேண்டாம் ஆண்டவரே. தேவன் பார்க்காருன்னு நினைக்கிற நினைவு கூட இல்லாமல் இருக்காங்களே, அந்த காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்கப்பா. தாவீது உணர்வுள்ள இதயத்தோடு இருந்தபடினால பாவத்திலிருந்து மனம் திரும்பினாரு. தாவீது உணர்வுள்ள இதயத்தோடு இருந்தது, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினாரேப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க ஆண்டவரே உங்க இதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அப்பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். வழியை ஒப்பு கொடுக்காம காரியத்தை வாய்க்க செய்ய மாட்டார். வசனத்தை மாற்றி சொல்ல முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். வழி கர்த்தரோடு இருக்க வேண்டும். இருதயம் தேவனோடு இருக்கும்போது மாத்திரமே உன்னுடைய காரியம் வாய்க்கும். நீ பிளஸ் பண்ணப்படுவாய். நீ அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருப்பாய். சகல ஜனங்களிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். எப்பொழுது? உன் வழி கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது. ஏன் மறைக்கிற? கர்த்தருக்கு முன்பாக வச்சிரு, அர்ப்பணிச்சிருமா. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் மறைச்ச காரியம் உண்டு, இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி வச்சிடறேன்ப்பா. ஆண்டவர் மட்டும்தான் தம்பி உனக்கு பலன் தர முடியும். ஆண்டவர் மட்டும்தான் தங்கச்சி உனக்கு பலன் தர முடியும். சில காரியத்தில் நீ அடிக்ட் ஆகிட்ட, ஆண்டவர் மட்டும்தான் நான் பலன் தர முடியும். நீ தப்புன்னு அதை நினச்சி வெளியே வந்துடல, உன் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும். உன் வாழ்க்கையை கரைப்படுத்துறதுக்கு சத்துரு இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். நீ அதுலேருந்து வெளியே வந்துரு. வெளியே வர்றது ஈஸி தான், அது உயிரற்ற சில காரியங்கள் தான். அந்த கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதை பற்றியா மாறாது. ஒன்று குறித்து வச்சிருக்க வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் இவள் என் சித்தத்தை செய்வான், இவன் என் சித்தத்தை செய்வான் கர்த்தர் நம்புறாரு. உங்கள் அம்மா அப்பா நம்புகிறாங்க, தேவன் உன்னை நம்புறாரு, உங்கள் ஊழியர் உன்னை நம்புகிறாங்க. நீ அவங்களுக்கு உண்மை உள்ளவராக இருப்பியா? கமிட் பண்ணிடுங்க. ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருவார். தகப்பனை உதவி செய்யுங்கப்பா. உண்மையாக கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செஞ்சுருங்கப்பா. இவங்க நீங்கள் காட்டுற வழியில் தான்ப்பா நடக்கணும். நிறைய வழி இந்த உலகத்தில் இருக்க ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு போகிற வழியில் மாத்திரம் அந்த பிள்ளைங்க நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் கருத்தில் அங்கே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளைங்க ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனமாக இருக்க பிள்ளைங்களுக்காக செபிக்கிறப்பா.
கர்த்தர் நல்ல பலத்தை கட்டளையிடும். +2 எழுதுகிற பிள்ளைங்களுக்காக, 10th 11th +2 எழுதுகிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சுகம், பாதுகாப்பு, நல்ல ஞானம் ஆண்டவரை உண்டாகட்டுன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சபையின் போதகர் அம்மா, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும், உதவி ஊழியர்கள், ஆண்டவரே எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் மேலும் தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையும் இருக்கட்டும். அடியாலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.